என்னையா அது இன்னைக்கு ஆயுத பூஜையா? ஐயோ என்னையா அது பூ மார்க்கெட் இங்கதான் இருக்கு. ஏய் இங்க யாரு பூவை கொட்டினது? இது என்ன ரயில் நினைச்சியா இல்லனா ஜெயிலுன்னு நினைச்சியா? ஐயோ இது ரயிலும் இல்ல ஜெயிலும் இல்ல, அழகண்ண வந்துட்டு இருக்காங்க. யார் அந்த அழகண்ண? வெல்கம் அழகா, வெல்கம். Thank you. ஹலோ, நீ தான் அந்த அழகண்ணனா? இல்ல, பகதூர் கட். பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 எங்க இருக்குன்னு சொல்லுங்க. பார்த்தா படிச்சவன் போல தெரியுது. போலவா? எஜுகேட்டட். You know I am third PUC. PUC ல நான் 3 வருஷம் பாஸ் பண்ணிருக்கேன். ஹலோ மிஸ்டர், பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 எங்க வருதுன்னு சொல்லுங்க. 4க்கு அடுத்தது வரும். என்ன சொன்னீங்க? 6க்கு முன்னாடி வராதா? சை, 1ல இருந்து 10க்குள்ள வரும். போதுமா? ஹலோ, என்னாச்சு? எதுக்கு இப்படி சிரிக்கிறா? ஏய் எதுக்கு இப்படி சிரிக்கிறா? சிக்கல்ல இந்த ஸ்டேஷன்ல 2 பிளாட்ஃபார்ம் தான் இருக்கு. என்கிட்ட போய் சொல்றியா? நவுத்து போயா. Thank you. வலது காலை வச்சு உள்ள போறேன். இப்போ அது போனாமே தான் பார்க்கலாம். பைத்தியம் மாதிரி இருக்கான். ஏய் வரும்போது எல்லாத்தையும் ஒழுங்கா பத்திரமா எடுத்துட்டு வந்தேல்ல, இதையும் அப்படியே உள்ள வச்சிரு. ஆமா, சூட்கேஸ லாக் பண்ணிடு. எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கல, லிஸ்ட் படி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம்ல, எதையும் மறந்து வீட்ல விடலையே. அடடடடடா. ஜாலியா என்ஜாய் பண்ண வந்துட்டீங்களா? என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா சந்தோஷமா இருக்கீங்க. ஜாலியா பாட்டு பாடுறீங்க. எங்க போறீங்க? புடிங்க. அது சரி, நான் காசு கொடுத்தா நீங்க எதுக்காக சுத்துறீங்க? நாங்க அர்ஜுனர் வம்சம் இல்லையா? எங்க குரு ஸ்ரீ கிருஷ்ணா. கிருஷ்ணர் கால் வச்ச இடம்லாம் நல்லா இருக்குமா, அதனாலதான் தலைய சுத்தி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துடுவோம். முதல்ல டிக்கெட்ட கொடுங்க. டிக்கெட்டா? இது என்னது? ப்ராப்ளம் நீ இல்ல, உன் பேரு தான் ப்ராப்ளம். என் பேருக்கு என்னாச்சு? உன் பேரு கிருஷ்ணன், என் பேரு ராதா. ராதா கிருஷ்ணன் சேர்ந்து அதான கும்முன்னு. ஐயோ, நான் பகவான் கிருஷ்ணன் இல்லம்மா, சாதாரண ஒரு மனுஷன். நான் கூட சாதாரண பொண்ணுதான். என் பேரு ஸ்ரீநாத். நான் சேஞ்ச் ஆனதும் ஸ்ரீனு மாத்திக்கிட்டேன். ஐயோ, நான் சும்மா இருந்தாதான் நோண்டிக்கிட்டே இருப்பீங்க. இந்தா புடி. விடுங்க. மாமா, கல்யாணத்துக்கு போறீங்க, எல்லாம் சந்தோஷமா இருங்க, நல்லா இருங்க. நீங்க எங்கயா போறீங்க? திருப்பதிக்கு மஞ்சுநாத் சாமியை பாக்குறது. நீங்க வேணாமா, மஞ்சுநாதரை பார்க்கணும்னா கர்நாடகா தான் போனோம். திருப்பதியா? போன ஜூன்ல தான் டிரான்ஸ்பர் ஆனாங்கல்ல. மஞ்சுநாத் வந்து திருப்பதிக்கும், வெங்கடேஸ்வரன் வந்து தர்மஸ்தலாக்கும். யோ, கவர்மெண்ட் ஆபீசர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுது ஒரு வகையில் உண்மைதான். கடவுளுக்கும் டிரான்ஸ்பரா? ஐயா சாமி, உன்னை விட்டா என்னையும் டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுருவ. நீ எங்கேயா போற? சரியா சொல்லு. கல்யாண வீட்டுக்கு. சொன்னது உன் தப்பு இல்ல, கேட்ட பாரு, நான் தான் தப்பு. எனக்குன்னு வரானுங்க பாரு. ஏய், காலடு. காலை எடுங்கயான்னு சொல்லு. எடுக்கலனா கேளு. யாரா நீ? ஓ, பந்தா பார்ட்டி இல்ல, கல்யாண பார்ட்டி. ஏய், காலை குறுக்க நீட்டிட்டு இருக்கியே, அதை எடுறா சொன்னடா முண்டம். ஓகே, முதல்ல உங்க லாங்குவேஜை சரி பண்ணிங்க. என் லாங்குவேஜ் பத்திலாம் பேசாத. எந்து செந்தமிழ்டா. இது எப்படி இருக்கு? நல்லா. நான் என்ன கிளி ஜோசம் கிட்ட இருக்க கிளியாடா? எனக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் இருங்க. சொல்லுங்க. ஐ அம் ஆல்சோ சூப்பர் சிங்கர். எனக்கு பேச வராது. சரி சொல்லுங்க. நான் பாட போறேன். படம் பக்த பிரகலாதன், பாடுனது பிபி சீனிவாஸ். இப்போ அந்த பாட்டை பாட போறது கே கிருஷ்ண. அந்த கிட்டாரை கூட நானே வச்சுக்கிறேன். நீ ஒழுங்கா பாடு. லங்கா விதலா. சூப்பர்ரா. லங்கா எங்க இருக்கிறா? சொல்றேன் ஐயா, நீங்க என்ன சூப்பரா பாடுனீங்க. இதுக்கு மேல பாடுனீங்கன்னா தப்பாயிடும். நான் இன்னும் பாட்ட முழுசா பாடல. இன்னொரு நாளைக்கு நீங்க தெளிவா பாடுங்க. இப்ப கிளம்புங்க, போங்க. நல்ல கலைஞருக்கு மரியாதையே இல்லையா? கிளம்பு. போய் கொண்டிக்கிறதுக்கு நேரம் ஆச்சுல. நீங்க பாடுங்க. குட் மார்னிங் மாமா. என்னடா நீ உன் அவதாரமோ? மாமா, இந்த காலத்து மனுஷங்களுக்கு மதிப்பே இல்ல. மனுஷன் போட்டுக்கிற துணிக்கு தான் மதிப்பு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸா போட்டா உங்க மனசு மாறும், அப்படியே உங்க பொண்ணு எனக்கு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில நான் இருக்கேன். மறந்து போயிட்டியா? துணியை கட்டிட்டு உட்கார்ந்திருந்தியா? அந்த மாதிரி பண்ணி. டேய், உங்க மாமா என்னடா சொன்னாரு? சொந்த படம் எடுக்கிறதுனால நல்ல ஹீரோவை போட்டு படம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ என்ன சொல்றேன்? அப்படி படம் கட்டுறீங்க? பது,
ஏய் பத்மினி எங்க? என்னங்க? பத்மினி இங்க பாரு, துஷ்வந்தோட போட்டோ வந்திருக்கு. எங்க ஈஷாவோட போட்டோ காட்டுங்க. சும்மா எங்க? சும்மா இவன் யாரோ எவனோ, இவன் யாரோ எவனோ, இவன் யாரோ எவனோ. சிரிப்பானே நகைச்சுவை சொல்லி பல பேரை சிரிக்க வைப்பானே. காதலின் பாடங்கள் ஒவ்வொன்றாய் படித்தவன் நம்ம ஊரு ரோமியோ இந்த பையன் தானே. இவன் யாரோ எவனோ சிரிப்பாய் பவனோ, இவன் யாரோ எவனோ இந்த அவசரம் எதுக்கோ. இவன் யாரோ எவனோ. இவன் யாரோ எவனோ, இவன் யாரோ எவனோ, இவன் யாரோ எவனோ, இவன் யாரோ எவனோ, இவன் யாரோ. பியூட்டிஃபுல். ஏய் எதுக்கு? கையெடு. முதல்ல என் இடுப்புல இருந்து கையை எடு. ஓ ஷிட். மம்மி மம்மி முதல்ல நீ இப்ப ஐ லவ் யூ சொல்லுடி. ஐ லவ் யூ சொல்லு. என்ன? ஐ லவ் யூன்னு சொல்லு. என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். ஓ லவ்வ விட உயிருக்கு தான் அதிக முக்கியத்துவம் தருவியா நீ? ஸ்டபன் கேர்ள். கொஞ்சம் அங்க பாருமா. ஐ லவ் யூ சொல்லு, உள்ள இழுக்குற. ஐ லவ் யூ சொல்லுன்னு சொன்னேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. கேக்கல. ஐ லவ் யூ. ஹலோ அன்பா அன்பா சொல்லு. ஐ லவ் யூ. ஹெல்ப் மீ. ஏய் சுமா. சோ வாட் நெக்ஸ்ட்? கல்யாணம் எப்போ வச்சிக்கலாம்? சுமா அப்பா நீ ஏமா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற? கடவுள் புண்ணியத்துல எதுவும் ஆகல சார். சரியான நேரத்துக்கு நீங்க வந்தீங்க, இல்லனா என்ன ஆயிருக்கும்? உடம்புல கொஞ்சம் கூட பயம் இல்லாம நடந்துக்கிறா. சார் கூல் கூல். ஏற்கனவே அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இப்ப நீங்க திட்டி இன்னும் பயந்துற போறாங்க. உள்ள போலாம் வா. உங்களுக்கு எந்த மொழியில நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க தமிழ்ல சொல்லுங்க சார். மிகவும் நன்றி ஐயா. சார் நீங்க ஸ்கூல் மாஸ்டரா? இல்ல இல்ல, நான் ரிட்டையர்ட் இன்ஸ்பெக்டர். உங்க கட்டிங்க பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு சார் நீங்க இன்ஸ்பெக்டரா தான் இருப்பீங்கன்னு. சும்மா ரிவர்ஸா ஒரு क्वेश्चन கேட்டா அவ்வளவுதான். ரொம்ப நல்லா பேசுறீங்க நீங்க. காமெடியா தான் பேசுறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். வரேன் சார். வரண்டா. ஒரு நிமிஷம் சார். பெங்களூர் வரைக்கும் நீங்க தனியாவா போக போறீங்க? எங்க கூடயே நீங்க கம்பெனி கொடுக்கலாம்ல? தனியாவா? நான் எங்க சார் தனியா போறேன்? இப்பதான் என் கூட அன்பு விசுவாசம் ரெண்டுமே சேர்ந்துருக்கு சார். இவங்க அன்புனா நீங்க விசுவாசம், நான் உங்க கூட சேர்ந்து வந்துட்டு இருக்கேன். எங்க அன்பு விசுவாசம் எல்லாம் எப்பவும் இருக்கும். இப்போ இத சாப்பிடுப்பா.
இததான் உண்மையான அன்புன்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ ஆண்டி. உங்களை ஆண்டின்னு கூப்பிடுறதுல ஒரு பிரச்சனை இல்லையே. தைரியமா கூப்பிடுப்பா. எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அப்படின்னா எங்க அப்பா அம்மா உங்க வீட்டுக்கு அனுப்புவா? என் பயட்டவன் நானே சொன்னா அது நல்லா இருக்காதுல்ல. எதுவா இருந்தாலும் பெரியவங்க சாஸ்திரப்படி வீட்டுக்கு வந்து கேட்டா தானே நல்லா இருக்கும். சாரி பாக்கண்ணா, எனக்கு இன்னொரு பொண்ணு இருந்திருந்தா யோசனை பண்ணிருப்பேன். யோ வழிவிடியான்றல்ல, இருக்கிற ஒரு பொண்ணை எனக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க, உங்களுக்கு இல்லாத ஒரு பொண்ணை இவனுக்கு கொடுக்கறேன்னு சொல்றீங்க. என்ன நியாயம் இது? என்ன நியாயம் இது சொல்லுங்க. தேங்க்யூ சார், கண்டினியூ பண்ணுங்க சார். இவளோட தம்பி கொஞ்சம் லூஸ். நீங்க நின்னுட்டே இருக்கீங்க. ஏமா கொஞ்சம் அதை எடுமா. உட்காருங்க உட்காருங்க. பதோ பதோ. எப்படியோ உங்க அப்பா உங்க பக்கத்துல என்ன உட்கார வச்சுட்டாரு. நீ வேற இப்ப எனக்கு உயிருக்கு உயிராயிட்ட. கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயமாகும்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு ட்ரெயின்ல நிச்சயமாயிருக்கு. சுரஜ், நாளைக்கு என்னோட பொண்ணோட கல்யாணம், கண்டிப்பா வந்துடணும். நாளைக்கா? ஏங்க நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு போய் தற்கொலை பண்ணிக்க போனீங்க? இது உங்களுக்கு தப்பா தோணலையா? நீங்க வேற. கண்டிப்பா வரேன். ஓவர் ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ணாத. காஃபி குடிச்சிட்டல, இடத்த காலி பண்ணு. கோவத்துல நீ பாக்கிறதுக்கு கேவலமா இருக்க. ஹலோ மிஸ்டர், எல்லா படத்துலயும் ஹீரோ ஹீரோயின் கோவமா இருக்கிறத பார்த்தா நீ அழகா இருக்கேன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன கேவலமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போறீங்க? நான் ஹீரோ இல்ல, வில்லன். கோபம் அதிகமாச்சுன்னா அன்பும் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. ஜாக்கிரதை. அக்கா, இவன் பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கான்க்கா. இவன் ஹீரோவா இல்ல வில்லனா? இவன் ஹீரோவும் இல்ல வில்லனும் இல்ல, இடியட். கரெக்ட்டா சொன்ன. இடியட்னு சொன்னல, கரெக்ட்டா தான் சொல்லிருக்க. இந்த பெட்டில பாம். ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருக்கீங்களா? அதான் கேட்டேன். நீ வேறயா? என்னது ஸ்டக் ஆயிடுச்சா? என்ன எடுத்து சொல்லுங்க. அது யாருக்காக, இது யாருக்காக இந்த மாளிகை, வசந்த மாளிகை காணும் ஓவியம். அவர் கரெக்டா தானே பாடுறாரு சார். யா வந்தா இந்த பாட்டே பாடி கொல்றான் சார். என்ன பண்றது, வேற பாட்டு எனக்கு தெரியாது. உன்னுடன் மன்மதனாய் குட்டி கொண்டு ஆடுவேனே, கண்ணால் தூண்டிலிட்டு காதலிய தேடுவேனே, உன்னை பார்த்து கொண்டே பெல்லி டான்ஸ் ஆடுவேனே, கேளடி கண்மணியே கிக்கு ஏற பாடுவேனே 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 பாடுவேனே. உன்னை பார்க்கையில் கண்ணு ரெண்டு தானா அரளி பூவாய் நடமாடுது. அடே மச்சான் ஏண்டா இந்த அலப்பறதா, எங்க போறேன்னு கேட்டு புட்டா உனக்கு அடடா கோவம் தலைக்கேறுது. ஏன் மச்சான் வாய கொஞ்சம் மூடி கொஞ்சம் கேளப்பா, சேட்டையத்தான் விட்டு ஒரே போறப்பா, கையெடுத்து கும்பிடு. நான் சொல்லுறத கேட்டா உன்ன ராஜா ஆக்குற. போல ஒன்ன ரசிக்க வேற யாரும் இல்ல, நீ ரயிலு ஏறி போகும் மயிலு கொடுக்குறியே தொல்ல. கல்யாணம் கட்ட ஊரு செல்லும் சின்ன குயிலே, உனக்கு என்ன விட டாப்பு பையன் சிக்கவே மாட்டான். இது உண்மைப்பா, நீ இங்கிருந்து ஓடி அட என்னப்பா, கொஞ்சம் இவனை கூட்டி போங்க அப்பப்பா, உன்னோட டார்ச்சர் தாங்கல. அந்த பொண்ணு மேல காதல் வந்து போத ஏத்துதே. கண்ணு ரெண்டு தானா அரளி பூவாய் நடமாடுது. 3 4 கண்ணெதிரே நீயும் வந்தா நெஞ்சை அள்ளி தரவா, நீ பார்வையிலே பேசி புட்டா பாதத்திலே விழவா விழவா விழவா. அட ட்ரெயின் தண்டவாளம் விட்டு விலகி போவதில்லை, நானும் இந்த லைஃபில் ஒன்ன விட்டு விலகி போக மாட்டேன். வாங்கப்பா, என்ன இவன் தொல்லடா சொல்றேன்பா, சீக்கிரமா சொல்ல வரலப்பா. என்ன தொல்லடா, அட என்ன இங்க நடக்குதுன்னு
இங்க உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கானா? இத வர. ஹாய். எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்படுற? இந்தா என்ன கொடுத்துட்டா? சூரஜா, The Rising Sun. அப்படின்னா நம்ம தலையெழுத்த நாமளே தான் மாத்தி எழுதிக்கணும். என்ன நம்ம கல்யாணத்துக்கு வந்துருவீங்கல்ல? இன்னைக்கு யார் முகத்துல சொன்ன தெரியல. தேங்க்யூ. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவேன், ஆசீர்வாதமும் பண்ணுவேன். ஏய், உன்னை அங்க தேடிட்டு இருக்க, எங்க உட்காந்து இருக்க? குடுறா. சாரி, இந்தாங்க இந்தாங்க. வெல்கம். ஓகே ஓகே ஓகே. ஓ மை காட், என்னடி என்னாச்சு? ரிங் காணோண்டி. மோதிரமா? என்கேஜ்மென்ட் ரிங். அப்பாக்கு விஷயம் தெரிய வந்துச்சுனா அவ்வளவுதான். ஐயோ, சரி சரி, யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சீக்கிரம் தேடுங்க தேடுங்க. எங்க இருக்குன்னு நல்லா தேடுங்க. என்ன தேடுற? ஒண்ணும் இல்ல. ஹாய். என்னாச்சு? நான் உன்ன ஹெல்ப் பண்ணட்டுமா? என்ன தேடுற செல்லம்? யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சொல்லு. அக்காவோட மோதிரம் காணுமா? என்கிட்ட தான் சொல்லிட்டியே. சொன்னா தேடுவீங்கல்ல? தேடினாலாம் கிடைக்காதுமா. மேஜிக் பண்ணணும். அப்படின்னா உங்களுக்கு மேஜிக் பண்ணவும் தெரியுமா? தெரியும். கண்ணு முடிக்கோ. டிகி 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 தான் தரக்குரும் சும் பரக்கூஷ் சிவா க்ரதரத்ரும் சித்ரா டான் டான். கண்ணு தர. ஹாய். ஹாய். தேங்க் யூ அங்கிள். அக்கா அக்கா, உன் மோதிரம் கிடைச்சிடுச்சு. தேங்க் யூ. இந்த மோதிரம் எனக்கு கிடைக்கல. இந்த முத்தம் எல்லாம் நீ எனக்கு கொடுத்திருக்க கூடாது. அப்படியா? வேற யாருக்கு? எனக்கு தான் மோதிரம் கிடைச்சது. அந்த குட்டி பொண்ணு கொடுத்த அளவுக்குலாம் அவ்வளவு முத்தம் வேணாம். எனக்கு ஒரே ஒரு முத்தம் கூட. நான் எதையும் பார்க்கல. ஐ லவ் யூ சொல்லியாச்சு, கிஸ் கூட கொடுத்தாச்சு. இன்னும் பாக்கி இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். மாப்பிள்ளைய உன் பக்கத்துல உட்காந்து தாலியை கட்டணும். நம்ம 2 பேரும் கல்யாணத்தை பத்தி இப்பவே உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறேன். பாய். ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஹீரோ. ஏய், அப்போ நீங்க வில்லன்னு சொன்னீங்க. அப்ப நான் வில்லன், இப்போ ஹீரோ. வட்டா? ஹீரோனா எப்படி இருக்கணும்னு தெரியுமா? என்ன மாதிரி தானே? அங்க பாரு. முக்கிய செய்தி. டிஎஸ்பி துஷ்யந்த் அவர்கள் குற்றவாளிகளை வளைத்து பிடித்தார். நகரில் வெடிகுண்டு வைத்து மக்களை பயமுறுத்திய ரவுடிகளை டிஎஸ்பி துஷ்யந்த் அவர்கள் அவர்களை சுட்டுக் கொன்றார். தீவிரவாதிகளை பத்தி மக்கள் ஏதாவது துப்பு கொடுப்பாங்கன்னு நாங்க ஏற்கனவே காத்துக்கிட்டு இருந்தோம். 24/7 ரவுண்ட் தி கிளாக் நாங்க டியூட்டியை பார்த்துக்கிட்டே இருப்போம். 24 மணி நேரமும் அவர் கிரிமினல்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தா உன்னை யார் பார்க்கறது? நான் தானே பார்த்துக்கணும். நான் என் சேஃப்டியை மட்டும் பார்த்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியாது. I don't care my life. அவர் லைஃபே அவர் கேர் பண்ண மாட்டாரா? இதுல உன் லைஃபை எப்படி கேர் எடுத்துப்பாரு? I have no attachments or sentiments. கடமைக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். சென்டிமெண்ட்ஸ் இல்லாதவர்கிட்ட யார் இருக்க முடியும்? அவர் கடமைக்காகவே உயிரை கொடுப்பேன்னு சொல்றாரு. நானு நம்ம காதலுக்காக உயிரை கொடுப்பேன். இனி நீ தான் முடிவெடுக்கணும். இட்ஸ் லவர்ஸ் சாய்ஸ். என்ன பண்ண போறியோ பண்ணு. அப்படின்னா நீ எனக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா? ஓகே, இன்னும் 5 நிமிஷத்துல ஓடுற ட்ரெயினை நிறுத்த முடியுமா? டிக்கெட் இல்லவா வந்துருது. வாட்ச் ப்ளீஸ்.
ஹலோ ட்ரெயின்ல ஸ்மோக் பண்ணா ஃபைன் தெரியுமா? பண்ண மட்டும் நான் கிஃப்டா தர போறீங்க. மேட்ச் பாக்ஸா குடியா? யோ ஒரு தடவை சொன்னா புரியாதா? ட்ரெயின்ல ஸ்மோக் பண்ண கூடாது. யோ டீச்சர் எதுவும் கேட்க மாட்டேங்கறியா? மேட்ச் பாக்ஸா குடியா? டேய் உனக்கு மேட்ச் பாக்ஸ் வேணுங்கிறதுக்காக நான் பாக்கெட்ல மேட்ச் பாக்ஸ் வச்சு சுத்திட்டு இருப்பேனடா. உன்கிட்ட இல்லையா? வேற யார்கிட்ட வந்து வாங்கி கொடு. நல்லா இல்லடா. அக்கா அவ ட்ரெயினை நிறுத்திட்டான்னா சும்மாவா இருப்பான்? அவனை அடிச்சு துரத்தணும்னு தான் சொன்னதே. டிடி சார் உனக்கு என்னடா? ஒரு நிமிஷம் இங்க வாங்கலாம், ஒரே பிரச்சனை. நானும் ப்ராப்ளத்தை தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரியா நான் சொல்றது கேளு, இதான் ஃபைனல். வாங்க சார், அர்ஜென்ட்னு சொல்றேன்ல. என்னடா உனக்கு? என்னடா உனக்கு பிரச்சனை? சார் இந்த பஸ்னா டிரைவர் பக்கத்துல ஒரு கியர் ராட் இருக்கும்ல சார். ஆனா ட்ரெயின்ல இவ்ளோ பெருசு ஒரு பிரேக் ராட் இருக்குமாமே. அது 5-6 பேர் சேர்த்துக்கிட்டு சரு சருன்னு இழுக்கும் போது ட்ரெயின் டக்குன்னு அப்படியே நின்னுடுமாமே. அது எங்க சார் இருக்குது அது? டேய் என்ன லூசுன்னு நினைச்சியா? பார்த்தா அப்படி தெரியல சார். இடியட். சார் ஒரு நிமிஷம் சார், நான் சொல்றத கேளுங்க சார். எங்க அம்மா சொல்லுவாங்க, நம்ம ஊர் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்காருல்லடா, அந்த மாதிரி ட்ரெயின்ல டிடி சார் இருப்பாரு. உனக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் அவரை போய் கேளுன்னு சொன்னாங்க. உன் சந்தேகம் எதுவா இருந்தாலும் அவர் தீர்த்து வைப்பாருன்னு சொன்னாங்க சார். அதுக்கு தான் கேட்டேன். தப்பா சார்? உங்க அம்மா என்ன சொன்னாங்க? ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மான்னு சொன்னாங்க. கிருஷ்ண தேவன். ஆமா தேவன். அங்க பாரு. என்ன சார் அது பாக்கிறதுக்கு சின்ன மணி ஆட்டம் இருக்கு? ஏய் மணி இல்லடா அது. அதை இழுத்தனா சக்குன்னு நிந்துரும். என்ன சார்? சக்குன்னு நிந்துருன்னு சொன்னேன். இதுவா? என்ன சிரிக்கிறான்? நம்பலையா? எதுக்குடா சிரிக்கிறா? இல்ல அப்ப ஏதோ ஒண்ணு நான் சொன்னேனே, அது என்னது? லூசு பையனா? அதேதான் சார். நீங்க இல்ல சார், எங்க ஊர் பஸ்ல இவ்ளோ பெருசா இருக்கும், அத புடிச்சு இழுத்தாலே நிக்காது. இவ்ளோ பெரிய ட்ரெயினுக்கு இத்துணூண்டு இருக்குதா, அத புடிச்சு இழுத்தா ட்ரெயின் நிக்குமா? என்ன சார் சொல்றீங்க? எவன் சார் உங்களுக்கு வேலை கொடுத்தது? வேணா பாத்துக்கிட்டே எப்படி நிக்குதுன்னு. பாத்தியா, தம்மா துண்டுதான் அது. இவ்வளவு பெரிய ட்ரெயினை நிறுத்திருச்சு. சாரி சார். மைண்ட் இட். கே கிருஷ்ணா பெரிய ஆள் சார். நம்ம கிட்டே விளையாட்டா? ஏய் தள்ளி போடா, தள்ளி போ. சோ வாட் நெக்ஸ்ட்? நீ என்ன காதலிக்கிறன்னு மட்டும் சொல்லு, ஓடுற ட்ரெயின் என்ன சுத்துற பூமியே ஒரு நிமிஷம் நிக்க வைப்பேன். பாய் மச்சான். டேக் கேர், நான் கால் பண்றேன். பாய் பாய். சீக்கிரம் போ. வரேன் சுரேஷ். கல்யாணத்துக்கு மறக்காம வந்துறணும். கண்டிப்பா வந்துருவாரு, கவலைப்படாத. நீங்க மட்டும் வந்தா பத்தாது, கூடவே அன்பு விசுவாசம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். விசுவாசம் உங்ககிட்ட இருக்கு, அன்பை சேர்த்துக்கிறதுக்காக கண்டிப்பா நான் வருவேன். வாங்க வாங்க. இவளுக்கு உண்மையிலே என் மேல காதல் இருந்தா ஒரு நொடி என்ன திரும்பி பாப்பா. மேக்கப் பாக்ஸ் எடுத்துட்டியா? கம் ஆன் டர்ன். ஆஷா வா இங்க. போச்சா? சீக்கிரமா வாங்க. இந்த திரும்பி பாக்குறதெல்லாம் சினிமாவோட சரி, ரியல் லைஃப்ல எல்லாம் நடக்காது. போலோ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கி ஜெய். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, ராமா ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா, ஹரே 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 ராமா. இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்கு இவ்வளவு பவர் இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்னை விட்டு போகிறதுக்கு மனசு வரல. எஸ், விட்டு போறதுக்கு மனசு இல்ல. ஒண்ணா இல்ல, என் மொபைல.
ச்சே, எங்க வச்ச மொபைல? ஓ காட். ஹலோ. சும்மா கிளம்பி போறதுக்கு முன்னாடி நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நீயாவே உனக்குள்ள இருந்து வெளியில வந்து என்ன நீ காதலிப்ப. ஹலோ, பகல் கனவு காண்றத நிறுத்து. கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நான் இல்ல, நீ. ட்ரெயின் கிளம்பிருச்சு. என்ன? நல்லா கவனிச்சு பாரு, ட்ரெயின் கிளம்பிருச்சு. சும்மா சும்மா ஏ சும்மா சும்மா. ஐயோ. ஏய், சாவண்ண கான்ட்ராக்ட் எடுத்து வந்திருக்கியா? ஒரு வாட்டி இந்த பக்கம் குதிக்கிறா, இல்ல அந்த பக்கம் குதிக்கிறா. என்ன கோல் கீப்பர் நினைச்சியா? நீ விழும்போதெல்லாம் பிடிக்கிறதுக்கு உன் போன் ரிங்காது பாரு. உன் போன் ரிங்காது பாரு. திரும்ப. அட, என் மாமனாரு. உங்க அப்பா தான், பேசு. ஐயோ அப்பா, ப்ளீஸ் நீயே எடுத்து பேசு. ப்ளீஸ் ப்ளீஸ். ஓடி வந்துட்டேன்னு சொல்லவா? ப்ளீஸ் பேசு. ஹலோ, யார் பேசுறது? சும்மா இல்லையாங்க சார்? நான் சூரஜ் பேசுறேன் சார். டென்ஷன் ஆகாதீங்க. உங்க பொண்ணு ட்ரெயின்ல போனை விட்டுட்டு போயிட்டாங்க. அதை எடுக்கலான்னு வந்தாங்க, அதுக்குள்ள ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. மண்டபத்துக்கு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. நான் நேரா அங்க கூட்டிட்டு வந்துடுறேன். அறிவே இல்ல அவளுக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கா. அவகிட்ட போன கொடுங்க. நீங்க மொபைல்ல திட்டினா மட்டும் ட்ரெயின் நின்றுடுமா சார்? நான் தான் சொன்னேனே கூட்டிட்டு வந்துடுறேன்னு. இந்தா பேசு. அப்பா. இடியட். எப்ப பாரு இப்படி தான் பண்றது. கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? சரி, நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணு. நான் அங்க தான் வந்துகிட்டு இருக்கேன். சோ வாட் நெக்ஸ்ட்? எல்லாம் ஒண்ணால தான் ஆச்சு. இடியட். ஏய், நானா உன்னை மொபைல் விட்டு போக சொன்னேன்? ஜஸ்ட் லீவ் மீ அலோன். நான் உங்களை விட்டுட்டு போலான்னு நினைச்சா கூட உங்க காதல் என்ன வா வான்னு கூப்பிடுதே. கூப்பிட்டீங்களா? உங்க ஆட்டு என் பேரை சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்தது, அதான் வந்தேன். ஓ, உங்க போனு வைப்ரேட்டர் மோட்ல இருக்கு. அதை ரிங்டோனுக்கு மாத்துங்க, கேக்கும். Oh my God. தப்பெல்லாம் ஒண்ணுதான். அழகான பொண்ணு தனியா இருந்தா எவன் தான் சும்மா விடுவான்? நானே விட மாட்டேன். இது நல்லா இல்ல, இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, வேணாம். ஜுவல்லரி பாக்ஸ்ல எடுத்து வச்சிட்டியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். நல்லா கல்லு மாதிரி இருக்கு. சாரிப்பா. என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, மாமா தான் சொன்னாரு சட்னிக்கு நல்ல தேங்காயா பார்த்து பார்த்து போடுறானாரு. அதான் போட்டுக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன், போட்டுக்கிட்டு இருக்கேன்.
பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ என் தலை எழுத்து. போய் மாமா உன்கிட்ட வேலையை கொடுத்தாரு பாரு. நீ ஒரு சரியான தண்டம். டிஃபெக்ட் ப்ராடக்ட்ல இல்ல, ப்ரொடியூசர் ராங் டைம்ல ரிலீஸ் பண்ணிட்டாரு. இது நல்லா இருக்குன்னு பாருங்களேன். இங்க பாரு, மாமா உன்னை கூப்பிடுறாரு. போய் என்னன்னு பாரு. போ. இங்க வரவங்க எனக்கு வேலை சொல்றத வேலைய வச்சிருக்காங்க. போங்க. அவளை இவனும் வந்துகிட்டு இருக்காங்களா? பேசாம ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு அனுப்பி வைக்க வேண்டியதுதானே? அக்கா, ஐயோ இந்த மண்டபத்துல அது மாமா கூப்பிட்டாருன்னு சொன்னேன்ல. சொல்ல வந்தது என்னன்னா சும்மா. ஆஹா, புதுசா வர மருமகனுக்கு என்ன கவனிப்பு பாரு. கல்யாணம் நல்லா சிறப்பா நடந்துட்டு இருக்குங்க. நீங்க சீக்கிரமா வாங்க. எங்க தான் இருக்கீங்க? கல்யாணம் பண்ண சொன்னா யார் வருவீங்க? தேவையில்லாத செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மாமா, நீங்க எங்க இங்க? மாப்பிள்ள வராரு, வரவேற்கணும். தெரியும். புரோகிதரை பத்தி விசாரிக்க சொன்னேன். தெரியும் மாமா, அவர் வந்துகிட்டு இருக்காருன்னு சொன்னல. ஜெனி, சரி நான் பாத்துக்கிறேன். அது வந்து மாமா அது வந்து ஐயா, கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு பண்றதுக்கு பதிலா ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டுனா வட்டியாவது வந்திருக்கும். அதை விட்டுட்டு ஆமா கல்யாண மஸ்து என்னையா? சுவாமி, நீங்க தாராளமா கல்யாண மஸ்துன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க. ஆனா பொண்ணுதான் இல்லையே. ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பொண்ணை தள்ளுங்களேன். டேய், என்ன பார்த்தா உனக்கு என்ன கல்யாண புரோக்கர் மாதிரியே தெரியுது? ஐயோ சாமி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சுவாமி, உங்க தேவை இனி இங்க தேவையே இருக்காது. மந்திரத்தை ஃபிக்ஸ் பண்றதுக்கு சிடி வந்துருச்சு, முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் வந்துருச்சு, மணி அடிக்கிறதுக்கு மிஷின் ஏகப்பட்டது இருக்கு. பாவம், இதுக்கப்புறம் எப்படி சம்பாதிக்க போறீங்க? அதுக்காக டென்ஷன் ஆக வேண்டியது புரோகிதர் தான்யா. அப்ப நீங்க? நான் சமைக்காரையா. நீ என்னதான் கம்ப்யூட்டர் சிடி போட்டு பண்ணாலும் நான் சமைக்கிற மாதிரி வருமா? ஆஹா, இவன் சாப்பிடறவன் இல்ல சமைக்கிறவன். என்ன பண்றது? வேஷத்தை பார்த்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஹலோ ஜென்னி. அட போட கோனே. எப்ப பார்த்தாலும் ஜென்னி ஜென்னின்னு கூப்பிடு. என்னம்மா? ஹேய், யோ, ராங் நம்பர் சொல்லிட்டே இருக்கல்ல. போய் அப்படி. போ, போன்றல. கிளம்பு. போய் தொலை. கொஞ்சம் கூட யாருக்கு இங்கேயுமே கிடையாது. ஐயோ, கொஞ்சம் இருங்க சமையல்காரே. எனக்கு பயங்கரமா தலை சுத்துது. கொஞ்சம் சூடா காஃபி தரீங்களா? நான் சமையல்காரன் இல்லப்பா, புரோகிதர். ஐயோ, இவன் சமைக்கிறவன் ஊதுறவன். நல்ல நேரம் இவர் என்ன அடிக்காம போயிட்டாரு. இன்னைக்கு எல்லாமே கன்ஃபியூஷனா இருக்கு. நான் அந்த பக்கமா போறேன். ஆஹா, என்னன்னு தெரியல, இன்னைக்கு பயங்கரமா தலை சுத்துது. யார் அது? யாரு வண்டியில வராங்க? நம்ம வீட்டு பொண்ணு. வந்துட்டீங்களா? நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் என் பேச்ச கேளுன்னு. ஓகே ஓகே ஓகே. உன் ஆசைய நான் ஏன் வேணான்னு சொல்லுவானே? கல்யாணங்கிறது எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட சந்தோஷமா நடக்க வேண்டியது. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லா இருக்காதுன்னு தானே நீ நினைச்ச? ஓகே ஓகே, நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் நான் தாலி கட்டுறேன். மௌனம் சம்மதம் சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு சும்மா வாங்க போன. நீ எவ்வளவு டென்ஷன் ஆச்சு தெரியுமா? மொபைல் எடுக்க போனேமா, ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சார், உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து நான் விட்டுட்டேன். எனக்கு ஓகே சொன்னீங்கன்னா நான் கிளம்புவேன். உன்னை அனுப்புறதா? நோ சான்ஸ். ஜெனி, சூரஜுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணு. சரி. என்னப்பா, யார தேடிட்டு இருக்க? இங்க பார்த்தா கல்யாணம் நடக்கிற மாதிரியே தெரியல சார். இத பார்த்தா திருவிழா மாதிரிலாம் இருக்கு. சார், நான் முகூர்த்த டைம்க்கு கரெக்டா வந்துடுறேன் சார். முகூர்த்தத்துக்கா? நீ இல்லனா எப்படி கல்யாணம் நடக்கும்? வா, உள்ள வா. மாமா. ஜன்னி, துஷ்யந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமா இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமா? இல்ல, என்ன கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருப்பா. கரெக்டா சொன்ன, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பான்னு. ஹலோ மிஸ்டர், நான் சொன்னது என்ன? அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பான்னு சொன்னேன். நான் சொல்றதும் அதேதான், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். யோ, நான் சொன்னது உன்னை இல்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பான்னு சொன்னேன். நான் சொல்றதும் அதேதான், உன்னை இல்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்பான்னு. யோ, ஆஹா, ரிவர்ஸ் கீர்ல வந்துகிட்டு இருக்கீங்களா? கரெக்ட். என்ன இல்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பா. என்ன அழகா சொன்ன. ரிவர்ஸ் கியர்ல வருவான்னு பார்த்தா டாப் கியர் போட்டு மேல போயிட்டே இருக்கான். ஜெனி, நீ சும்மாவுக்கு தாலி கட்டும்போது வருவே இல்லையா? யோ, நீ கேக்குறது எனக்கு புரியல. அப்படியே புரிஞ்சிட்டாலும் இருப்பா, நானும் வரேன். ஹாய் ஹாய் மச்சி. ஹாய் ஹாய் ஹாய். பை 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 பை. ஹாய், how are you? ஹாய் ஆண்டி. ரொம்ப தேங்க்ஸ் சூரஜ். பொண்ணு வந்த சந்தோஷத்துல நீங்க ஆண்டி கண்ணீர் விடுறீங்க? நான் கண்ணீர் விட தயாரா இல்ல ஆண்டி. ஏன்னா நான் கண்ணீர் விட்டா என் காதலியை பார்க்க முடியாம போயிடுமோங்கிற பயம்தான். டோன்ட் வரி, உன் காதலியை நிச்சயமா நான் உன் கூட சேர்த்து வைப்பேன். தேங்க் யூ. அங்க மாமா நீ இல்லனா முகூர்த்தமே நடக்காதுன்னு சொல்றாரு. இங்க அக்கா உன்னோட காதலியை நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றாங்க. என்னடா என்ன நடக்குதுங்க? ஏய், துஷ்யந்த் வந்துட்டாரு. நானும் வரேன்ப்பா. இவன் லுக்கே சரியில்லை, நாம இங்க இருந்து கிளம்புவோம்.
கல்யாணம் முடிஞ்ச கையோட அந்த கேஸை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் பார்த்தாது. இதுவும் பார்த்தாது. வாவ்! கொடுங்க கொடுங்க கொடுங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. ஹோல்ட் ஆன் வாங்க. துஷ்யந்த், இது சூரஜ். ஹாய். ஹாய். இவர் மட்டும் இல்லனா இன்னைக்கு கல்யாணமே நடந்திருக்காது. சும்மா ட்ரெயின்ல இருந்து கீழே விட போனா இவர் தான் காப்பாத்தினாரு. என்ன பொறுத்த வரைக்கும் தெய்வத்துக்கு சமம். ஓ சார், என்னதான் சாப்பிடுறீங்கன்னு தெரியல சார். நீங்க வாங்க, நீங்க வாப்பா. சார், everything is under control சார். சார், ஏசிபி வெங்கட் இந்த கேஸை பாத்துக்கிறாரு சார். சார், நான் கல்யாண மண்டபத்துல இருக்கேன். சார் சார், if you want me to come down, இன்னொரு half an hourல அங்க இருப்பேன் சார். ஓகே சார். சார், நாளைக்கு எனக்கு கல்யாணம், நீங்க நிச்சயம் வரணும். I'll wait for you. சார், வெல்கம் ட்ரிங்க் ஃபார் யூ. சின்னா சார், வெங்கட்டுக்கு ஃபோன் பண்ணி கேளு, அந்த ரிப்போர்ட் என்னாச்சுன்னு. சார், இன்னைக்காவது உங்க மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க சார். அவர் வேலையை அவர் பாப்பாரு. சார், ஜூஸ். ஒரு தடவை சொன்னா நீ புரிஞ்சுக்கணும், புரியுதா? சார், நீங்க வேணான்னு சொல்லக்கூடாது. ஸ்பெஷலி மேட் ஃபார் யூ. சார், இப்ப நீங்க வேணான்னு சொல்றீங்க, அப்புறம் ரீசன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்டா முதல்ல சொல்லலாம்னு கேப்பீங்க. வித் யுவர் பெர்மிஷன் இத நானே குடிச்சிட்டுமா சார்? ஏற்கனவே புரிஞ்சுது சார். சார், ராமச்சந்திரன் ஸ்டேஷன்ல இருந்து வரல. என் போன்ல இருந்து கால் பண்ணுங்க. சரிங்க சார். எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு சார். சார், இதுல சுகர் மட்டும் கலக்கல போல இருக்கு சார். இந்த ஜூஸ பண்ணாங்கல்ல சார், அவங்க கைப்பக்குவமும் சேர்ந்திருக்கு சார். ஆக்சுவலி கல்யாண பொண்ணு கல்யாண பையனுக்காக அவங்க கையில செய்யற ஸ்பெஷல் ஜூஸ் இது. சம்பிரதாயமா உங்களுக்கு பதில் நான் குடிச்சிட்டேன், அதுவும் வித் யுவர் பெர்மிஷன். இங்கிருந்து வந்தா இவன். இந்தாப்பா கிஃப்ட். சித்தி, அத நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்களேன் சித்தி. என்ன சார், வருங்கால மனைவிக்கு கிஃப்டா? சார், நீங்க வெக்கப்படுறீங்க. இதான் சார் நீங்க வெக்கப்பட்டு நான் பாக்குறது ஃபர்ஸ்ட் டைம். சரிப்பா, இத நான் என்ன பண்ணட்டும்? சித்தி, அது எல்லார் எதிரிலையும். சரி சரி, எனக்கு புரியுது. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை நானே பாத்துக்கிறேன். சரியா? ஓகே. யாரோ அவள். ஹலோ ஹலோ ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ. ஆமாப்பா, என் பையன் பொண்ணு கிட்ட தனியா பேசணுமா? ஐயோ, அதுக்கு நீங்க ஏன் கவலைப்படுங்க, நான் அரேஞ்ச் பண்றேன். நான் இருக்கேன்ல, நீங்க போங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? முன்னாடியே வந்தேன், ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தீங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் போயிட்டேன். நீங்க என்ன பண்ற? தூது, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவர் பர்சனலா உங்களை மீட் பண்ணுமா, அதுக்கு தான் வந்தேன். அது வந்து நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்ல என் கூட ஓடி வந்துறீங்களான்னு கேட்டு போலான்னு வந்தேன். போய் வேற யார்கிட்டயாவது கேட்டு சொல்லு. மனசை என்கிட்ட கொடுத்துட்டு அவரை போய் நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? நாளைக்கு காலையில வரைக்கும் நீ இங்க தானே இருப்ப, பாத்துட்டே இரு நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன். நாளைக்கு விடிஞ்சாதானே? என்ன ட்ரெயினை நிறுத்தின மாதிரி அந்த சூரியனையும் நிறுத்திடுவியான்னு? அந்த சூரியன் விடிஞ்சதும் காலையில இருக்கிற இருட்டை தான் போக்குவாரு. நாளைக்கு இந்த சூரஜ் கிட்ட நீ வந்துட்டனா உன் வாழ்க்கையில இருக்கிற இருட்டை போக்கிடலாம். டிசைட் பண்ணிக்க யார் பெட்டர்னு. சும்மா சும்மா ஒரு நிமிஷம். உனக்கு இவன் யாரு, எதுக்காக வந்திருக்கான், வந்ததும் இல்லாம நம்மள ஏன் இவ்வளவு தொந்தரவு பண்றான், இவனை ஏன் நம்ம முதல்லயே பார்க்கல, என்னையே அறியாம நான் ஒருவேளை இவனை காதலிக்கிறனோ அப்படின்னு உன் மனசுல ஒரு நொடி தோணுச்சுன்னா நீ என்ன காதலிக்கிறதா அர்த்தம். மனசை என்கிட்ட கொடுத்துட்டு வேற ஒருத்தரை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஏய், நான் பார்க்கவே இல்லையே. வாவ், இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கூந்தல ஃப்ரீ ஆக்கி விட்டா நீ ரொம்ப நல்லா இருக்க.
ஹலோ ஹலோ. ஓ, ஏன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அழகா தெரியணும்னு டிசைட் பண்ணிட்டியா நீ? வாவ். அவர் வராரு, ஒளிஞ்சுக்கோ. ஆமா ஆமா, அந்த ட்ரெஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுல. என்னடி மாப்பிள்ள தேடிக்கிட்டே போறாரு. அப்படியே தேடிட்டு போறாரு. அதான் அதான். எனக்கு இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதை பத்திலாம் எதுவுமே தெரியாது. சின்ன வயசுல இருந்தே நான் வளர்ந்த விதம் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் தான். இந்த காதல் கீதல் இதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. என் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் திங் டு கிவ் இட் டு யூ. திஸ் இஸ் ஃபார் மை லவ். திஸ் இஸ் ஃபார் யூ. எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. This is worth 2.5 crores. Okay then. See you. Excuse me. எனக்கு நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை பத்தி நல்லாவே தெரியும். இத பத்தி எங்க அப்பா அம்மா நிறைய கத்து கொடுத்திருக்காங்க. எனக்கு மத்தவங்களுடைய உணர்ச்சியும் கஷ்டங்களையும் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியும். உனக்கே தெரியும் எனக்கு அன்பு பாசம் எல்லாம் ரொம்ப அதிகம்னு. அது மட்டும் இல்லாம உன்னை நான் விரும்புறேன்னு நல்லா தெரியும். உன் மனசை பத்தியும் தெரியும். இது உன்னுடைய மனசு. என்ன இருக்கு இதுக்குள்ள? உன் மனசுக்கான ஆனந்தம். ஏய் சுமா, உன்னுடைய 2.5 கோடி அன்பு கீழே விழுந்திருக்கு, எடுத்துட்டு போ. சொல்லு உன் பேரழகை பறித்து செல்பவன் யாருன்னு. பெண்ணே சொல்லு மாயம் செய்து மனதை வென்றவன் யாருன்னு. அந்த சந்திரன் போல் அழகு தங்க சூரியன் போல் வாழ்வில் வந்த எந்த மனதை வென்றவன் இவன்தானே. அந்த சந்திரன் ஒருபோதும் இந்த பூமியில் இறங்காது. சும்மா கனவு கண்டு மனசை கெடுக்காதே. சொல்லு உன் பேரழகை பறித்து செல்பவன் யாருன்னு. பெண்ணே சொல்லு உன் பேரழகை பறித்து செல்பவன் யாருன்னு. பெண்ணே சொல்லு மாயம் செய்து மனதை வென்றவன் யாருன்னு. அங்க தேர் ராணி போல் என்னை எத்திச் செல்வானே. காட்டின் நடுவில் ஒரு சொர்க்கம் போல் என் வீடுதான்.
பாரடி பேஷா பல ஆட்டம் ஆடுவேன் ஜோஷா இல்லையடி சதிகாரன் நான் காதலிலே பணக்காரன் ஆஹா, பிரம்மன் எனக்காக முடி போட்ட சிறுச்சோடி இங்கே காட்டாத பேராசை நீ கேடியே. முதலில் மோதல் பின்பு காதல் இந்த நாடகம் தொடரும் கண்ணே பெண்ணே சொல்லு உன் பேரழகை பறித்து செல்பவன் யாருன்னு பெண்ணே சொல்லு உன் பேரழகை பறித்து செல்பவன் யாருன்னு பெண்ணே சொல்லு மாயம் செய்து மனதை வென்றவன் யாருன்னு ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். என்ன சார் இங்க நிக்கிறீங்க? பாம் வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். பாம் வைக்கிறதுக்கு ட்ரெயின்ல வந்தீங்களா? யாரையும் நம்ப கூடாதுப்பா. சைஸ் பாரு எப்படி இருக்கானு குண்டு. லா 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 லா. ப்ரோ இதர் எனக்கு ஒரு டவுட். என்ன அம்பி? கல்யாண பையன் இங்க உட்காரணுமா இல்ல அங்க உட்காரணுமா? ஏன்டா அம்பி இங்க புரோகிதர் யாரு? நானா நீயா? நீங்க தான். அப்புறம் நோக்கு எதுக்கு அந்த டவுட்? அவன் என்ன மாதிரியே உங்களையும் வேலை வெட்டியில் அதான் நினைச்சிட்டான். இல்ல நான் அந்த பக்கம் போறேன். சார் உங்ககிட்டயும் ஒரு டவுட். ரொம்ப சாஃப்டா ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற நீங்க புண்ணியம் பண்ணவரா இல்ல டஃபா டைனமிக் பர்சனாலிட்டியா இருக்கிற உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற சும்மா புண்ணியம் பண்ணவளா? சார் நான் தான் புண்ணியம் பண்ணுவேன். நான் நம்ப மாட்டேன் சார். விஷயம் இருக்கு சார். சும்மாவை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின்ல பார்த்த உடனே நானே போல்ட் அவுட் ஆயிட்டேன் சார். கல்யாணம் பண்ணா அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணணும் டிசைடே பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஷீ இஸ் என்கேஜ்டுன்னு. அவங்களுக்கு என்கேஜ் ஆனா நமக்கு என்னன்னு நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணேன் சார். அதுக்கப்புறம் தான் சார் ஒன்னு புரிஞ்சது. ஷீ இஸ் என்கேஜ் டு ஏஎஸ்பி துஷ்யந்த்னு. இத கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் நான் எங்க டைனமிக் பர்சனாலிட்டி ஏஎஸ்பி துஷ்யந்த் எங்கன்னு என் முடிவை நானே மாத்திட்டேன் சார். சோ என்னை விட நீங்க ரொம்ப கிரேட்டுங்கிறதுனால சும்மா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது சும்மா பண்ண புண்ணியம் தானே சார். நீங்க பாரு அம்பி உன் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா பொண்ணை அழைச்சிட்டு வர சொல்லு. முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிடுது. புரோகிதரே நீங்க ரெடி தானே? அம்பி நான் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் பொண்ணை அழைச்சிட்டு வர சொல்ல முடியும். ஓகே இத போய் கூட்டு வந்துறேன். ஓய் இன்னுமா பொண்ணு ரெடி ஆகல? எதுக்கு இத்தனை பேர் பொண்ணு கிட்ட? போங்க போங்க புரோகிதர் கூப்பிடுறாரு. போங்க போங்க. சரி நான் வரேன். நீங்களும் போங்க. நான் ரெடி பண்ணி கூட்டி வந்துறேன். போங்க போங்க. ஓகே. ஏதோ ஒன்னு குறையறாப்லயே இருக்கே. இப்ப கரெக்டா இருக்கு. ஓடிடலாமா? என்ன? ஓடி போலாமா? ஹலோ என் கல்யாண முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஹலோ உன் லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் பாக்கி இருக்கு. யோசனை பண்ணு. சும்மா இன்னும் எவ்வளவு நேரம் ரெடி ஆயிட்டு இருப்ப? முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சுல. அட நானும் அதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கை சேஞ்ச் ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. என் கூட வந்துருன்னு. இந்த பொண்ணுங்க எல்லாம் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சா எவ்வளவு நேரம் ஆகும்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல சார். பாருங்க. வாங்க வாங்க சீக்கிரம் போலாம் வாங்க. வாங்க 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 சீக்கிரம் போலாம் வாங்க. பது எம்எல்ஏ சீனிவாசன் சார் வந்திருக்காரா? நீ வா, நீ மேடைக்கு போய்டுமா. நீங்க போங்க போங்க. எம்எல்ஏ சீனிவாசன் சார் வந்திருக்காரா அச்சத போட. எம தரும என் பக்கத்துலயும் இந்த உட்காந்துருக்கானே. என்ன பண்ண போறானோ? என்னையோ பாக்குறானே. வணக்கம் சார். என்ன பேச மாட்டிருக்காரு சார்? கல்யாண பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் சார்? ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணி. நான் ஒண்ணு கேட்டா இவன் ஒண்ணு சொல்றான். சார் என்ன சார் தமாஷ் பண்றீங்க? நான் கேட்டது மாப்பிள்ள என்ன பண்றாருன்னு. கல்யாணம் பண்ணிக்க போறான். சார் காமெடி பண்ணாதீங்க சார். நீங்க பார்க்கதான் சீரியஸ். நீங்க பேசுறதெல்லாம் காமெடியா இருக்கு. நான் கேக்குறது என்னன்னா மாப்பிள்ள என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு. முந்தானத்து வண்டியில இருந்து கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. அவன் வண்டியில இருந்து கீழே விழுந்து அடிபட்டானோ இல்ல இவனை இடிச்சு காயப்படுத்தினானோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. வணக்கம் சார். நானா இதோ வந்துடுறேன். நல்ல வேலை எஸ்கேப். துஷ்யந்த நீ விரும்பலன்னு எனக்கு நல்லா புரியுது. ஏன்னு கேள
சொல்ல மாட்டியா? இல்ல நானே சொல்றேன். துஷ்யந்த் விருப்பப்பட்டு 2.5 கோடி மதிப்புள்ள நெக்லஸ உனக்கு கொடுத்தாரு. நீ அட்லீஸ்ட் ஒரு ரோஸ் ஆகுது. துஷ்யந்துக்கு நீ எல்லாம் ஒரு ரோஸ் கூட கொடுக்க மாட்ட. ஏன்னா சுத்தமா அவர் உனக்கு பிடிக்காது. காதலிக்காதவரை கல்யாணம் வேற. பாத்தியா, அன்புன்னு சொன்ன உடனே என் கையில இருக்கிற பூ தானா உன் கையில வந்துருச்சு. துஷ்யந்த் மேல அன்பு இருந்தா இந்த பூ அவர் இதயத்துல இருக்கும். என் மேல அன்பு இருந்தா இந்த பூ தானாவே உன் தலையில இருக்கும். சும்மா இன்னும் என்னமா இங்க நின்னுட்டு இருக்க? வா, டைம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, லேட் ஆயிடுச்சு. போங்க போங்க. துஷ்யந்த் மேல அன்பு இருந்தா இந்த பூ அவர் இதயத்துல இருக்கும். என் மேல அன்பு இருந்தா இந்த பூ தானாவே உன் தலையில இருக்கும். Thank you very much. So, what next? இந்த மண்டபத்துல எல்லாரோட ஆசீர்வாதத்தோட சாஸ்திர சம்பிரதாயத்தோட இந்த பொண்ணை தாலி கட்டிட்டு கூட்டிட்டு போல நினைச்சீங்களா? குருவே, ஹீரோவாகிறதுக்கு 2 குவாலிட்டி இருக்கு. ஒன்னு தெம்பு இருக்கணும், இன்னொன்னு தியாகம் பண்ற மனப்பாவம் இருக்கணும். என்ன பாத்தியா, நான் தியாகம் பண்ணிருக்கேன், ஹீரோ ஆயிட்டேன். உன் நிலைமையை பாத்தியா? நான் எப்பவுமே ஹீரோ தான் சார். பொண்ணு ஒன்னா ரெடி ஆகி கல்யாணத்துக்கு உட்காந்துருக்கலாம். நான் தானே கல்யாணம் பண்ண போறேன். குருவே, இன்னுமா உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை தான் காதல், காதல் தான் நம்பிக்கை. இந்த உலகமே இங்கிறது காதல், அன்பு அதுல தான். சோ என் நம்பிக்கை என் காதலை சேர்த்து வைக்கும். என் காதலி என் கூட வருவா. அது வந்து இல்ல, அது கன்ஃபியூஸே ஆகாத. ஜஸ்ட் வாட்ச் வாட் நெக்ஸ்ட்னு. என்ன குழப்பி விட்டு போறான்? ஹலோ குருவே, முகூர்த்தம் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, மறந்துட்டியா? ஹலோ மிஸ்டர், கடைசி வரைக்கும் போராடுறவன் தான் ஆம்பளை. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? சார், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா பண்ற நீ? எழுந்திருப்பா. அது ஒண்ணு இல்ல சார், எட்டனா சில்லறை வந்துருச்சு. ஏன் சார் சாஷ்டாங்கமா கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ற ஆசீர்வாதம் பண்றதை விட்டு என்னாச்சுன்னு கேக்குறீங்க? எங்க ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கும். சரி வா, அங்க மேடை. சார், மேடைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன? லைஃப்ல இது வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணதில்லை சார். அந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க சார். எனக்கு நல்லா தெரியும்பா, நீ எந்த தப்பும் பண்ணலன்னு. என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். உன் வாழ்க்கையில நீ நல்லா முன்னுக்கு வரணும் தானே சார் போராடுறேன். எல்லார் எதிரிலையும் உனக்கு தாலி கட்ட போறேன்.
Hey, get up, I said. Just come with me. துஷ்யந்த், ஒரு 5 நிமிஷம் இருங்க, உங்களுக்கே தெரியும். என்னாச்சுப்பா? இருங்க, நான் சொல்லிட்டு போ. என்னாச்சு துஷ்யந்த்? யாரும் என் பின்னாடி வரக்கூடாது, ஓகே? துஷ்யந்த் எங்க போறீங்க? சாரி சார், எமர்ஜென்சி கால் சார், முக்கியமான கால் சார், அட்டன் பண்ணுங்க. ஹலோ, உன் இதயத்தில் இருக்கிறது ரோஸ் இல்ல, பாம். வாட்? உன் சாவு இதயத்தில் மட்டும் இல்ல, உன் தலைக்கு மேலே இருக்கு. எனக்கு வேண்டியது உன் சாவுலாம் இல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. நீங்க யார் பேசுறீங்க? இப்போ அது முக்கியம் இல்ல, தாலியை கீழே வச்சுட்டு நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை வெளியே கூட்டிட்டு வா. வெளியே ஓபன் ஜீப் இருக்கும், அதுல பொண்ணை உட்கார வச்சுட்டு ஃபர்தரா எனக்கு ஃபோன் பண்ணு. Hey, get up, I said. Just come with me. ஒரு 5 நிமிஷம் இருங்க, உங்களுக்கே தெரியும். இருங்க, நான் சொல்றேன். யாரும் என் பின்னாடி வரக்கூடாது, ஓகே? யாரும் என் பின்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னல. ஸ்டே ஹியர். யாரும் என்ன தடுக்காதீங்க, ஓகே? எல்லாரும் இங்கே இருங்க, ஓகே? சீக்கிரம் வந்து வண்டியில ஏறு. அதை விட அதிகமா நான் அவளை விரும்புறேன். அவளுக்கு எதுவும் ஆகாது, அவ திரும்ப வருவா. இதே மண்டபத்துல எங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் நடக்கும். துஷ்யந்த், எனி இன்ஃபர்மேஷன்? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரிஞ்சதா? என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ட்ரேஸ் பண்ண வரைக்கும் கால்ஸ் எல்லாம் இங்கிருந்தா சார் வந்திருக்கு. யார் யார் எங்கெங்க இருக்கீங்களோ அங்கே இருங்க. எல்லாரோட மொபைல்ஸ் செக் பண்ணுங்க சார். எவன் பாம்பு வச்சிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இப்பவே சொல்றேன், இங்க தான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். சாரி, அது என் வாயில இருந்து வரது இல்ல. அது வாயில இருந்து வரதெல்லாம் கிடையாது. பாம்பு வச்சவன் இங்க தான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். யாரு? ஒரே நிமிஷம். பாம்பு வச்சது இவன் தான் சார். இவன் தான் சார் பாம்பு வச்சிருப்பான். டிசி, என்ன விளையாட்டு காட்டுறியா? இவர் யார் தெரியுமா? ஏஎஸ்பி. இவர் முன்னாடி ஏதாவது போய் சொன்னு வச்சுக்க, ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கு சொல்லிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, உண்மையா சொல்றேன், ஜெயிலுக்கு போகலாம், பயப்பட மாட்டான். இவன் தான் சார் பாம்பு வச்சது. என்ன நடக்குது சாருங்க? அவர் சொல்றது உண்மையா? வீட்டுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்தா என்ன ஆகும்? அதுல வேற வாங்கன்னு வேற கூப்பிட்டாங்க. இங்க வந்தா இப்படி ஒரு பிரச்சனை. நான் பாம்பு வச்சதா வேற அந்த ஆள் சொல்றாரு. சார், அவன் உங்களை கொலைப்புறான். உங்க ஸ்டைல கேளுங்க சார், அப்பதான் உண்மையை சொல்லுவான். தோலை உரிச்சாதான் சார் உண்மையை சொல்லுவான். இன்னொரு நிமிஷம் நீ இங்க இருந்தானா உன் தோலை சார் உரிச்சிட்டு போயிடு. ஏய், வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டியது. கல்லுனா கல்லுன்னு சொல்றது காட்டு பண்ணி என்ன பைத்தியம் ஆகிட்டானே. அது சரி, இந்த லூசு பையனுக்கு எவன் இன்விடேஷன் வச்சது? நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். சாரி சார். ஐயோ, இங்க இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. என்ன? நான் சொன்னா நீ தப்பா நினைக்க மாட்டல? இல்ல சொல்லு. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ கோச்சு கூடாது. ஐயோ இல்ல சொல்லு. வேணா விடு, நீ இப்பவே இவ்வளவு கோவப்படுற. இல்லன்னு சொன்னேன்ல, சொல்லி தொலை. நான் சொன்னேன்ல நீ ரொம்ப கோவப்படுவேன்னு. இப்ப என்ன? நான் பெர்மிஷன் கொடுத்தாதான் நீ போவியா? இல்லையா பின்ன? ஓகே, நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்கல. என்ன பண்றியோ பண்ணிக்கோ.
இங்க பாரு, எனக்கு இந்த மாதிரி தண்டனை மட்டும் கொடுக்காத. மனுஷன் ஏதோ ஒண்ணா பொறுத்துக்கலாம், ஆனா இந்த மாதிரி விஷயத்தை பொறுத்துக்கவே முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ். சரி போ. போயா. அது இல்ல, நீ கூடவே வந்துகிட்டு இருக்கியா? நீ இல்லனா நான் போயிட்டு வந்துருவேன். இருட்டுல இருந்துருமோன்னு பயந்துட்டேன். கொஞ்சமாச்சும் வெளிச்சம் வந்தது. எப்பா ஏய், என்னாச்சு? இங்க பாரு நதி, அங்க பாரு பரிசம். ஏன் இதுக்கு முன்னாடி நீ நதியை பார்த்தது இல்லையா? ஐயோ முட்டாள், இங்க நதி அங்க பரிசம் இருக்குன்னா இங்க பக்கத்துல தான் ஏதோ ஊரு இருக்குன்னு அர்த்தம். ஐயோ, வாஸ்கோட காமா இந்தியாவை கண்டுபிடிச்ச போது கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டார். வா வா போலாம், வா போலாம். உனக்கு தோணவே இல்லையா? என்ன தோணணும்? துஷ்யந்தோட கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த கடவுளுக்கே பிடிக்கலன்னு. அதான் உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்துட்டான். கடவுளுக்கு விருப்பம் இல்லாத போது நீ ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்க போன? இங்க பாரு, நல்லா யோசிச்சுக்க. நம்ம ரெண்டு பேரும் இந்த காட்டிலே செட்டில் ஆயிடலாம். என்ன கஷ்டம் நினைக்கிறியா? ஏய், எங்க பாலிடிக்ஸும் பொல்யூஷனும் இல்லையோ அங்க நாம நிம்மதியா வாழலாம். இந்த அழகுல நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல நல்ல காதல் வேற இருக்கு. என்ன சொல்ற? காதல்? ஆமா. ஓ மேல? ஆமா. எனக்கு? ஆமா. 1000 தடவை சொல்லிட்டேன், எனக்கு ஓ மேல காதல் இல்ல இல்ல இல்ல. காதலே இல்லங்கிற போது எனக்கும் வாழறதுக்கு இஷ்டமே இல்ல. சூரஜ், 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 ஹெல்ப், 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 சூரஜ், சூரஜ். வானத்தோட அழகு போயிடுச்சு, வானத்தோட அழகு போயிடுச்சு. ஆனா இந்த அழகு உங்களுக்காக டின்னருக்கு. தண்ணீர் குளிருது ஆனா என் நெஞ்சம் சுடுவது ஏனோ உன் கண்ணீரண்டில் தீதானே. உந்தன் காலடி தேடி என் இதயம் நடப்பது ஏனோ நீ பேரழகி என்பேனே. தண்ணீர் குளிருது ஆனா என் நெஞ்சம் சுடுவது ஏனோ உன் கண்ணீரண்டில் தீதானே. உந்தன் காலடி தேடி என் இதயம் நடப்பது ஏனோ நீ பேரழகி என்பேனே. அழகே எனதருகில் நின்றால் இதயம் வாழுமே. அகிலம் உனதழகையே போற்றி பாடும் நீதானே. காற்றழகி தேடும் நெஞ்சமே என் காதல் பொய் என்றால் உயிரை விடுவேனே. உன் காலின் தடங்களிலே உயிர் வாழ்வே. என்றாலே நான் இல்லை.
चतुष्यपति भव तामं मनुपति भव प्रचक्त पंचपति भव तामं मनुपति भव सक सप्तपति भव तामं मनुपति भव. என்னம்மா வாய்க்கு வந்த மாதிரி ஏதாவது உளறிட்டே இருக்கேன்னு பாக்குறியா? இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? யாரு 7 அடி சேர்ந்து ஒன்னா வைக்கிறாங்களோ அவங்க 7 ஜென்மத்துக்கும் ஒன்னா இருப்பாங்களாம். அப்ப நீயும் நானும் 7 ஜென்மத்துக்கும் ஒன்னாவே இருப்போம். என்ன சொல்ற? என்ன சுத்தமா புரியலையா? அங்க பாரு, என்னோட காலடியோட உன்னோட காலடியும் ஒன்னாவே சேர்ந்து வந்திருக்கு பாரு. இதத்தான் நல்ல அந்யோன்யம் சொல்லுவாங்க. பல பாதைகள் தாண்டி நாம் வந்தோம், இந்த பயணத்தில் ஒன்றாய் இணைந்தோம். இந்த காடுகள் மயங்கிடும் பொழுது உந்தன் சந்திர வதனத்தின் அழகு இங்கே படர்ந்திடும் மணித்துளியாய் உன்னுள் அடங்கிடுவேன். நெஞ்சுடைந்து நான் சாவேனே, நீ போகும் நொடி நீதானே நீதானே எந்தன் தேவதை. பொய்யில்லை பொய்யில்லை நீ என் தேவதை. குட் மார்னிங் மும்தாஜ் மேடம். இது உங்க அன்பு ஷாஜகான் போட்ட அற்புதமான தாஜ்மஹால் டீ. காலையில பல் விளக்காம எதையும் குடிக்க மாட்டேன்னு சொல்றவங்களா இருந்தா உங்க பக்கத்துல நேச்சுரல் டூத் பிரஷ் வச்சிருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா காட்டுல இருக்கிற மிருகங்கள்லாம் காலையில எழுந்து பல்லு தேய்க்காதுமா, அதே மாதிரிதான் நானும் குடிப்பேன்னா அதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. மனுஷனா மிருகமா? ஐயோ எப்பா, நான் ஏதோ அன்பா உனக்கு மேல டீ அனுப்புனா நீ என் மேல இருக்கிற காதல்ல எனக்கு டிஃபனே அனுப்பிட்டியே. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னு உனக்கு தோணலையா? புது பருவத்தில் பூத்திட்ட பூவாய் இந்த பூமியில் செழித்திட்ட அழகே, ருசி பார்த்திடும் உனதிரு உதடில் எந்த இதயத்தை கனியென தருவே. மண்ணில் குதித்திடும் அருவியென என்னுள் நீ விழுந்தாய். என் கரப்பற்ற சம்மதித்தால் நான் என்னை தருவேன். தெரியா உற்சாகம் நீ தொட்டால் வேறெதுவும் வேண்டாமே நீ போதும். தண்ணீர் குளிருது ஆனா என் நெஞ்சம் சுடுவது ஏனோ, உன் கண்ணீரண்டில் தீதானே. உந்தன் காலடி தேடி என் இதயம் நடப்பது ஏனோ, நீ பேரழகி என்பேனே. நான் ஆச்சாரமான குடும்பத்துல பிறந்தவன், அதனால காலையில எழுந்தவன குளிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். உங்கள மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறவன் இல்ல. உங்களுக்கும் குளிக்கணும்னு தோணுச்சுன்னா இதோ உங்க ஸ்விம் சூட் ரெடியா இருக்கு, இந்தாங்க போட்டுக்குங்க. நான் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக தயார் பண்ணேன். லக்ஷ்மண ரேகை. இத போட்டுட்டு குளிக்கணுமா? இல்ல, குளிச்சுட்டு வேணாலும் அப்புறமா போட்டுக்க. என்ன பாக்குற? போ. ஐயா சாமி, எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. என்னது ஸ்விமிங் தெரியலன்னா குளிக்க மாட்டியா? அட நீ போய் குளி. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏய், காஃபியும் இல்ல சக்கரையும் இல்ல, நீ இருக்கிறது 2 அடி ஆழம் தான். சீக்கிரமா குளிச்சுட்டு வா.
எந்த பக்கமும் வழியே தெரியலையே. புரியுது. வழியை கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இத புடி. உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா? அப்படின்னா போய் நல்லா கும்பிட்டுக்க நம்ம விநாயகரை. இது விநாயகரா? ஆமா, லார்ட் கணேசா. நல்லா போய் வேண்டிக்க. இங்க கை வச்சு கும்பிட்டா அன்புன்னு சொல்லுவாங்க, இப்படி கை வச்சு கும்பிட்டா பக்தின்னு சொல்லுவாங்க. பக்தி கடவுளுக்கு இருக்கட்டும், அன்பு எம்எல்ஏ இருக்கட்டும். கடவுளே, இந்த பொண்ணுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல வழியை காட்டுப்பா. அந்த வழியில கூடவே என்னையும் சேர்த்து வச்சிருப்பா. வாவ்! இதோ பாரியா, கணேசரை வழி காட்டாரு. இன்னும் நான் பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் போன்னு கடவுளே சொல்லிட்டாரு. வா. நீ ஜீப்பை இந்த காட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்ததே தப்பு. நீ துஷ்யந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதே தப்பு. இதுதான் நீ கும்பிடுற லார்ட் கணேஷ காமிச்ச வழியா? அது உனக்கு காமிச்ச வழி, எனக்கு வேற வழி காமிச்சிருக்காரு. வா. என்ன, கல்யாண மண்டபத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்லையா? இங்கேயே செட்டில் ஆயிடலாம்னு நினைக்கிறியா? மயக்கமா இருக்கு. குடிக்க தண்ணி கிடைக்குமா? தண்ணினா தண்ணி, மினரல் வாட்டரே தரேன். வா. மினரல் வாட்டரா? இங்கயா? வா தரேன். எங்க? இங்க கண்ணுக்கு எங்கயும் தண்ணியே தெரியலையே. இருக்கு. நீ யார விரும்புறியோ அவரை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இதோ இங்க இருக்கிற பள்ளத்துக்குள்ள கைய விட்டனா அவரு உனக்கு கிடைப்பாரு, இல்லனா கிடைக்க மாட்டாரு. ஹலோ, இது நான் ஒண்ணும் சொல்ல. இதோ இங்க எழுதி இருக்கு பாரு. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இந்த தண்ணிய குடிக்கிறீங்களோ அது நிறைவேறும். ட்ரை பண்ணு. என் மனசுல யார நினைச்சேன்னு நீ கேட்கவே இல்லையே. இங்க பாரு. உனக்கு சம்ஸ்கிருதம் வேற தெரியுமா? அது சம்ஸ்கிருதம் இல்ல, தூய தமிழ். அதே எப்ப கத்துக்கிட்ட? நேத்து ராத்திரி. நேத்து ராத்திரியா? ஆமா. அழகோ அழகு நாம் இருக்கும் காடு, அதில் படிக்க வேண்டும் நாம் ஒரு பாட்டு, அதற்கு நானும் நீயும் ஆட வேண்டும். ஏய், இது என்ன ஊத்து நினைச்சுக்கிட்டியா தானாவே தண்ணி வர்றதுக்கு? அதாவது நைட் எனக்கு தூக்கம் வரலையா, என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் நானாவே எழுதி உனக்கு விளையாட்டு காமிச்சேன். சுமா, 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 சுமா.
இளைஞன் ஒருவன் அழ வைக்க நினைத்தால் கண்ணி இவளோ விளையாட்டும் காட்டுவாளாம். பூஜாரிக்கே பிரசாதமா? 2 நாள் என் கூட இருந்ததுக்கு என்ன மாதிரி ஆயிட்டியா நீ? இனி லைஃப் லாங் என் கூட இருந்தனா எப்படி? இவன் யாரோ இவனோ, இவன் ஒரு மன்மதனோ, இவன் பேரை கேட்டால் காதல் அலைகள் பொங்குதேனோ. இவன் யாரோ இவனோ, இவன் ஒரு மன்மதனோ, இவன் பார்வை பார்த்தால் சுற்றும் பூமி நிற்பது ஏனோ. அதேனோ ஆசை வெள்ளம் பெருகுது நெஞ்சில். இவன் யாரோ மந்திரம் சொல்லி மனதை பறித்தாய். அதேனோ ஆசை வெள்ளம் பெருகுது நெஞ்சில். இவன் யாரோ மந்திரம் சொல்லி மனதை பறித்தாய். சுத்தும் பூமி சூரியனை சுத்துதே, காதல் ஏறி கிர்னு தலை சுத்துதே. சுத்தும் பூமி சூரியனை சுத்துதே, காதல் ஏறி கிர்னு தலை சுத்துதே. காதலை நானும் உணர்ந்த நொடி என் மனதுக்குள் ஏதோ சரவெடி. இதயத்தில் ஒழியும் கனவுகளை நீ கண்டு பீடித்தாய். என் மனதினை திருடிய மன்மதனே, உன்னை நானும் நேசிக்கிறேன். என் சுவாசத்தின் அனலாய் உதிரத்தின் நதியாய் என் உடலில் கலந்தேனா. நீ வாடா என் தோழா. உன் கண்கள் மாயக் கண்ணாடி, அதில் என் காதல் பிம்பம் தெரிகிறதே. குழந்தையைப் போலே தவழுகிறேனே, உன் காதல் போதையிலே தள்ளாடுகிறேனே. இன்பக் கடலில் படகினை போல பயணம் போவோமே. இதுவரை தவிர வேறாருமே இல்ல தீவுக்கு செல்வோமே. புதுவித பல அனுபவம் இதயத்தில் நிகழ்தடா உன்னாலே. உன்னை பார்க்கையில் மனதினில் தீயடி, உன்னை நெருங்கையில் சபலங்கள் கோடியே. ஓஹோ, உன்னை பார்க்கையில் மனதினில் தீயடி, உன்னை நெருங்கையில் சபலங்கள் கோடியே. காதலை நானும் உணர்ந்த நொடி என் மனதுக்குள் ஏதோ சரவெடி. இதயத்தில் ஒழியும் கனவுகளை நீ கண்டு பீடித்தாய். என் மனதினை திருடிய மன்மதனே, உன்னை நானும் நேசிக்கிறேன். என் சுவாசத்தின் அனலாய் உதிரத்தின் நதியாய் என் உடலில் கலந்தேனா. நமக்கு தான் அரேஞ்ச் மேரேஜ் அமைய மாட்டேங்குது. சரி ட்ரை பண்ணி லவ் ஆது பண்ணலாமே. கலக்கடா. எக்ஸ்கியூஸ் மீ, என்னங்க நீங்க ஒரு புதுவிதமான பிரார்த்தனை பண்றீங்க? இது அடி நமஸ்காரம்னு பேரு. ஓஹோ, ஆமா, இது எதுக்காக செய்யணும்? என் ஆசை நிறைவேறணும்ன்றதுக்காக. அப்படின்னா இவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இந்த கஜலட்சுமிய பார்க்கும்போது எனக்கு அஷ்டலட்சுமி தேடி வரா மாதிரியே இருக்கு. ஆஹா, தேங்க்யூ. லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி. நீங்க எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, உன் ஆசைய என் மூலமா நிறைவேற்றட்டும், அதுக்காக தான் பண்றேன். கல்யாணம் ஆகி எனக்கு 5 வருஷம் ஆகுது. குழந்தை இல்லன்னு வேண்டிக்கிட்டு வந்தா அதுக்கு நீ ஏற்பாடு பண்றியா? Stupid. மணி அடிச்சு என்ன ஏமாத்திட்டே கடவுளே. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? கம் ஆன், டெல் மீ சூன். சார், நீங்க என்கவுண்டர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நாங்க என்கொயரி பண்ணோம் சார். யார்கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடைக்கல சார். எனக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்ல. I need results right now. Come on, go and get it for me right now.
bloody fellow இன்ஃபர்மேஷன் கொடுக்கறானா இன்ஃபர்மேஷன். சார் சும்மா எந்த ஸ்கூல்ல படிச்சா எந்த காலேஜ்ல படிச்சா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காது எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு உடனடியா வேணும். கம் ஆன் கோ அண்ட் கெட் இட் ரைட் நவ. கோ. ஒரு வேளைக்கு துப்பு இல்லாதவனுங்க. ச்சே. ரமேஷ் சார் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சார் நான் உங்க ஆர்டருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். மூஞ்சி ரெடி ஃபார் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு வானா இங்க நின்னு என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கேன். ஒண்ணுத்துக்கு துப்பு இல்லாதவனுங்க இவங்களை வச்சுக்கிட்டு என்ன? ச்சே. ஹலோ கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் துஷ்யந்த் சாரா? எஸ் சார் உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு கவுண்டர் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ஏண்டா உன் கல்யாணம் பிரேக் ஆகி உன் கல்யாண பொண்ணு காட்டுல மெட்லன்னு சுத்தின்னு இருக்கா, நீ ஆபீஸ்ல உட்காந்து என்னடா பண்ற? இன்டர்நெட்ல சர்ச் பண்ணாலாம் நான் கிடைக்க மாட்டேன். இன்டீரியர் காட்டுக்குள்ளவா எங்க ஊர் கிடைக்கும். எப்பா கொஞ்சம் சீக்கிரமா வாப்பா, நானும் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நீ கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். செலவு வேற ரொம்ப அதிகமாகுதுப்பா. ஏன் அந்த பொண்ணு மேல விருப்பம் இல்லையா? இதயத்துல இருக்கிறது ரோஸ் இல்ல பாம். வாட்? அப்படினா இவ்வளவும் பண்ணது இவன் தானா? அது மிமிக்ரி. குட் ஷாட். சூப்பரா அடிச்ச. நான் காந்திஜி வம்சத்தை சார்ந்தவன். ஒரு கணத்துல அடிச்சா மறு கணத்தை காட்டுவேன். டிஎன்சி அப்ளைஸ். எக்ஸ்கியூஸ் மீ. டிஎன்சினா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளைஸ்னு அர்த்தம். ட்ரெயின்ல வந்து நீ ஒரு கணத்துல முத்தம் கொடுத்தியா, இன்னொரு கணத்துலயும் முத்தம் கொடுத்தனா நான் இந்த அடியை வாங்கிக்கிறேன். எதுக்காக என் வாழ்க்கையில இப்படி விளையாடிட்டு இருக்க? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? காதலுக்காக தான். இல்ல இல்ல, வாய்ப்பே இல்ல. நான் உன்னை காதலிக்க மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். உன்னோட திட்டமே வேற ஏதோ. Come on, tell me why. Tell me why. Tell me why. Tell me. நீ எப்படி கேட்டாலும் என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பதில் தான். நான் செஞ்சிட்டு இருக்கிறது காதலுக்காக தான். உண்மையிலே உனக்கு என் மேல அவ்வளவு காதல் இருந்தா do one thing. Give me poison. Kill me. சாகரவங்க கடைசி ஆசையை நிறைவேற்றினா புண்ணியம் கிடைக்குமா? குடி குடி. இந்தா. விஷம் குடிக்கிறது என்ன உட்வார்ட் ஸ்கிரேப் வாட்டர் மாதிரி ஈஸி நினைச்சியா? என்னாச்சுங்க? குழந்தை அழுவுது. உட்வார்ட் ஸ்கிரேப் வாட்டர் கொடுங்க. நானும் குழந்தையா இருக்கும் போது அதை தான் குடிச்சேன். விஷம் குடிக்கிறது என்னவோ சுலபம் நினைச்சிட்டு இருக்காங்க. Give me the poison. Kill me, kill me. ஏய் ஏய் என்ன பண்ற நீ? ஏய் நான் சொல்றது கேளு. குடிக்காத குடிக்காத. ஏய் நான் சொல்றது கேளு. வேணாம் வேணாம். ஏய் குடிக்காத. வேணாம் சொல்றது கேளு. ஏய் 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 என்ன வேலை பண்ற நீ? என்னோட சாவு உனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்கும். அப்பா இங்க பாருங்கப்பா, அக்கா கண்டிப்பா திரும்ப வந்துடுவா. குட் மார்னிங். குட் மார்னிங். ஹாய்.
காதலர்களுக்கு விஷயம் கூட அமிர்தமா மாறும் கேள்விப்பட்டிருக்கேன். அது எவ்வளவு உண்மைங்கிறத நான் இன்னைக்கு பிராக்டிக்கலாவே பார்த்துட்டேன்ப்பா. தண்ணியை சேர்த்து குடி, தண்ணியை மிக்ஸ் பண்ணி குடின்னு சொல்றேன். அதை நான் சொல்றதுக்குள்ள நீ குடிச்சிட்டா என்ன பண்றது? இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்னு தெரியும். இருக்கட்டும், எதுவுமே மிக்ஸ் பண்ணல, ராவா இவ்வளவு சீக்கிரமா குடிப்பேன் நான் நினைச்சே பார்க்கல. இல்லம்மா, விஷம்னு நைட்டு பிராண்டி குடிச்சதுக்கு நைட் எல்லாம் இப்படி தூங்குற? நான் எதை சொன்னாலும் நீ நம்புற பாத்தியா? அதுக்கே உனக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பட் என்னதான் இருந்தாலும் சாரி. பாவம், நீ வேற என் கூட வந்துகிட்டே இருக்கியா? வந்ததுல நீ சுத்தமா தூங்கவே இல்லை. அதுக்குதான் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட். சாரி. இந்த கண்ணீர் உன் கண்ணுல இருந்து ஏன் வந்தது தெரியுமா? உன் கண்ணுல இருக்கிற காதல் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த கண்ணீருக்கெல்லாம் இனி இடம் இல்லை. நக்சலைட்டு நான் இல்லை, டெரரிஸ்டும் நான் இல்லை. நக்சலைட்டு நான் இல்லை, டெரரிஸ்டும் நான் இல்லை. வேர்ல்டு வார் நடந்தா கூட கவலை எனக்கு இல்லை. இங்கே சுனாமி வரவில்லை, பாம்பு ஏதும் விடவில்லை. இதயம் எங்கேயோ தொலைச்சிட்டேன், அது கிடைக்கவில்லை. அந்த சூரியனுக்கு தான் ஸ்வெட்டர் தேவையில்லை, சந்திரனின் அழகுக்கு நகையும் தேவையில்லை. உன்னை பார்த்து வெட்கப்படும் அந்த சந்திரனே, காதல் கருணை கொஞ்சம் காட்டு இந்த சூரியனுக்கே. ஓஹோ, நக்சலைட்டு நான் இல்லை, டெரரிஸ்டும் நான் இல்லை. வேர்ல்டு வார் நடந்தா கூட கவலை எனக்கு இல்லை. அன்பே கத்துக்க வேணும் கண்ணின் பாஷை நானும். கண்தான் இதயத்தில் நுழைய கதவு என்றறிவேன். அன்பே கத்துக்க வேணும் கண்ணின் பாஷை நானும். கண்தான் இதயத்தில் நுழைய கதவு என்றறிவேன். இன்னும் இன்னும் தொலை தூரம் என் கண்ணே, வந்து விடு என் தாகம் தீர்க்கவே. இன்னும் இன்னும் தொலை தூரம் என் கண்ணே, மழையின்றி நான் நனைந்தேனே. நக்சலைட்டு நான் இல்லை, டெரரிஸ்டும் நான் இல்லை. வேர்ல்டு வார் நடந்தா கூட கவலை எனக்கு இல்லை. கட்டி தருவேன் அன்பே தாஜ்மஹல் ஒன்று. சொத்து எல்லாம் வித்து உன்னுடன் வருவேனே. கட்டி தருவேன் அன்பே தாஜ்மஹல் ஒன்று. சொத்து எல்லாம் வித்து உன்னுடன் வருவேனே. சொத்து சுகம் எல்லாமே வேண்டாமே, உன்னுடன் வாழ வேண்டும் 100 ஜென்மங்கள். மீண்டும் மீண்டும் நான் காணும் கனவெல்லாம் நிஜமாக்க நீ முன்னே வந்தாய். நக்சலைட்டு நான் இல்லை, டெரரிஸ்டும் நான் இல்லை. வேர்ல்டு வார் நடந்தா கூட கவலை எனக்கு இல்லை. அந்த சூரியனை போல உன் காதல் ஜொலிக்குதடா, அந்த சந்திரனை போல உன்னை சுத்தி வர வேண்டாம். உன்னை பார்த்து வெட்கப்படும் அந்த சந்திரனே, காதல் கருணை கொஞ்சம் காட்டு இந்த சூரியனுக்கே.
சூரியனுக்கே சார் உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு கவுண்டர் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ஏண்டா உன் கல்யாணம் பிரேக் ஆகி உன் கல்யாண பொண்ணு காட்டுல மேட்லன்னு சுத்தின்னு இருக்கா, நீ ஆபீஸ்ல உட்காந்து என்னடா பண்ற? சும்மாவை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின்ல பார்த்தப்போ நானே க்ளீன் போல்டு சார். கல்யாணம் பண்ணா இவங்கள தான் கல்யாணம் பண்ண முடிவே பண்ணிட்டேன் சார். சொர்க்கம் போல் என் வீடுதான். இன்டீரியர் காட்டுக்குள்ள வந்தீங்கன்னா நம்ம ஊர் தெரியும். தண்ணி என்னாச்சுக்கா? வாட்டர் ப்ளீஸ். அக்கா, this is not drinking water. I will give you water. ஏய் தாத்தா, பாட்டி கிட்ட ஜூஸ் கொண்டு வர சொல்லுங்க. நல்ல சக்கரை போட்டு கொண்டு வர சொல்லுங்க. அந்த பொண்ணு பாவம் ரொம்ப டயர்டா இருக்கு, ஜூஸ் கொடுக்க சொல்லுங்க. Wait for a minute அக்கா. You will get juice, huh? வாங்கம்மா. எடுத்துக்கம்மா. ரொம்ப சோர்வா இருக்கு. எந்த ஊர்மா நீ? அக்கா, இந்தாங்க இது குடிங்க. It gives energy and it contain calcium, vitamin, minerals. பேப்பரை படிச்சு படிச்சு தலைவலி வந்ததான் மிச்சம். ரமணா, பேப்பர்ல ஒரே பாலிடிக்ஸியா? அதுக்கு தான் சொல்வாங்க பீஸ் ஆர் பெட்டர் தென் பொலிட்டிஷியன்ஸ். நான் அடிக்கடி சொல்றது அதுக்கு தான். இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறதை விட இட் இஸ் பெட்டர் டு வாட்ச் நேஷனல் ஜியோகிராபிக் சேனல். ரொம்ப கரெக்ட்டா சொன்னப்பா ஜெகனே. ஆஹா, இப்போ என்னன்னா நிறைய இங்கிலீஷ் பேப்பர் தான் வாங்கிட்டு இருக்கோமா, நம்ம தமிழ் பேப்பர் வாங்குறது இல்லையா? நம்ம தமிழ் பேப்பருக்கு 3 இங்கிலீஷ் பேப்பர் காசை வாங்க போறானுங்களா கடைக்காரனுங்க. இவ்வளவு அநியாயம் பண்றானுங்க. இதெல்லாம் யார் தான் தட்டி கேட்க போறாங்களோ? ஆச்சரியமா இருக்குல்ல? டேய் கிருஷ்ணா, ரேடியத்தை கண்டுபிடிச்சது யாரா? மேடம் மேரி கியூரி. ஏ மாதா, அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனை எழுதினது யாரு? ஜேம்ஸ் மெடிசன் and returns only 14 pages. ஏ மஞ்சுநாதா, who painted Mona Lisa? லியோனார்டோ டா வின்சி. அவரே ஒரு கையில தான் பெயிண்ட் பண்ணுவாரு, இன்னொரு கை யூஸ் பண்ண மாட்டாரு. அதுவும் ஒரே முறையில வரைவாரு. பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துல 41வது ஸ்லோகம் என்ன சொல்லுது? பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாஞ்ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி சபாவ பிரபமை குணை. கனகாக்கா, இதுக்கு அர்த்தம் என்ன? அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ண சொல்லுவாரு, பிராமண சத்திரியன் வைசியன் மற்றும் சூத்திரங்களோட சுபாவம்லாம் கிடைக்க பெறுவது அவங்க பூர்வ ஜென்ம பலனா. இது லைப்ரரியில என் வீடு. இது ஏதோ ஷோக்காக வெளியில இருந்து வாங்கி வச்சது இல்ல, கஷ்டப்பட்டு சாதிச்சது. இது இந்த மெடலுங்க 21 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கான பலன். நீ எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கேட்கும் போதெல்லாம் நான் உன்கிட்ட சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன? அன்புக்காக. உன் மேல வச்ச அன்புக்காக இல்ல, இந்த அன்புக்காக. இவ மேல வச்ச அன்புக்காக தான். எல்லா பொண்ணுங்களுக்கும் மாதிரியும் என் தங்கச்சிக்கும் பட்டாம்பூச்சினா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு இணையா அவளுக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் எங்க ஊரு, எங்க ஊரோட அழகு. இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய சின்ன ஊரு தான் எங்க ஊரு. எங்க ஊருனா அவளுக்கு அவ்வளோ உயிர், அதுதான் அவளுக்கு உலகம். ஆனா எனக்கு அவ தான் உலகம். அவளுடைய ஆசைகளை நிறைவேற்றுறது மட்டும்தான் என் வேலை. அவ பேரு பிரீத்தி. அவ ஆசை என்னன்னு தெரியுமா? என்ன பிரீத்தி, இவ்ளோ பெரிய கோலி குண்டை வச்சு யார் விளையாடுவாங்கன்னு நீ யோசிச்சிட்டு இருக்கியா?
ஐயோ அதெல்லாம் இல்லனே. குளோப்ல இந்தியா இங்க இருக்கா? ஆமா. இந்தியால தமிழ்நாடு இங்க இருக்கா? தமிழ்நாட்டுல நம்ம குக்கிராமம் இங்க இருக்குன்னா அத உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டோன்ட் வெரி பிரீத்தி, உன் கனவு நினைவாகிறதுக்கு நான் உனக்கு துணையா இருக்கேன். அவ ஆசைகள் கனவுகளோடவே பிரீத்தி வளர்ந்தா. அவ வளர்ந்த மாதிரியே கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் வளரணும்னு அவ ஆசைப்பட்டா. 100% படிச்சவங்க இருக்கணுங்கிற அவ ஆசை சீக்கிரமாவே நிறைவேறுச்சு. இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா சர் சி வி ராமன், சர் விஸ்வேஸ்வரையெல்லாம் பிறந்தாங்க. அவளுக்கும் தான் இன்னொரு கல்பனா சாவ்லா ஆகணுங்கிறது ஆசை. அது முழுமையா நிறைவேற காலம் நெருங்கி வந்தது. பிரீத்தி 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 இங்க பாரு, இங்க பாரு. நாசாக்கு செலக்ட் ஆயிருக்க நீ. நம்ம பிரீத்தி நாசாக்கு செலக்ட் ஆயிருக்கா. நான் இந்த பூமி மேல நிக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மா காரணம்னா, நான் இன்னைக்கு ஆகாயத்துல பறக்க போறதுக்கு காரணம் எங்க அண்ணன் தான் சொல்லுவேன். அக்கா, உன் ஆசைதான் நிறைவேற போகுதுல்ல. அங்க போயிட்டேன்னா நீ திரும்ப இங்க வரமாட்டியா? இவ்வளவு நாளா இந்த ஊருக்காக எவ்வளவோ செஞ்ச. இப்ப இந்த ஊரோட பெருமையை இந்த உலகத்துக்கே காட்ட போற. கடவுள் உனக்கு துணையா இருப்பார். வாமா பிரீத்தி, டைம் ஆச்சு. வா 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 வரமா. குட்டி பாய். குட்டி பாய் பாய் பாய். ஹே, நீ அழுதுட்டு இருக்கியா? அட, மழை ஏதாவது வந்திருக்குமா? மழை, அதுவும் இந்த டைம்ல? மோஸ்ட்லி நதி தண்ணியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் இங்க பார், பாத்து ஓட்டியா. தண்ணில எங்க மேல வந்து விழுது பார். என்னதான் ஓட்டியோ நீ? பிரதர், இந்த பிரீத்திய விட்டு பிரியறதுக்காக தான் கண்ணீர் வருதுன்னு நீ ஒத்துக்கோ. சூர்யா அண்ணா, அந்த சூரியன் உலகத்துக்கே வெளிச்சம் தராரு. இந்த சூரியன் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாரு. சிரினா, சிரி அண்ணா. சிரிக்க மாட்டியா? அண்ணா அண்ணா, அங்க பாத்தியா? அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா, எனக்கு அதை புடிச்சு கொடுண்ணா. ஏய் ப்ளீஸ். பிரீத்தி, நீ ஒண்ணும் குழந்தை இல்ல. நாசாக்கு போயிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு கொம்னுரு. பட்டாம்பூச்சி புடியா. ஹலோ பிரதர், நாசாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்போ அதை புடிச்சு கொடுக்க முடியுமா முடியாதான்னு சொல்லு. வண்டி நிக்கிட்ட உடனே போய் புடிச்சிட்டு வரேன். ஓகேவா? ஓகே. Don't move! Otherwise I'll shoot you! Hey! போங்க, சீக்கிரம் போங்க. யாரும் நிக்காதீங்க. Don't shoot! Don't shoot, Trishna! I will shoot you! Don't shoot! No, don't shoot! வேண்டாம், சீக்கிரம் போங்க. Don't move! No, don't shoot! அண்ணா
உனக்கு என்னாச்சுமா பிரித்தி? என்னாச்சுமா பிரித்தி? என்னம்மா இது? நான் என்ன பண்ணுவேன்? டாக்ஸி டாக்ஸி! அண்ணா பாருண்ணா, மேல மழையும் வரல, நம்ம நதிலையும் இல்ல. அப்புறம் எதுக்கு நான் இந்த கண்ணீர்? எங்க அண்ணன் கண்ணுல எப்பவும் கண்ணீர் வரக்கூடாது. நீ எங்கேயோ போயிடாத, நான் என் கூடவே இருனா. என் கூடவே இருனா. என்ன பண்ணு? அண்ணா 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 அண்ணா, நீ இந்த உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய பயங்கரமான ஆளா மாறுவேன்னு நினைச்சேன். உனக்கும் கல்யாணம் ஆயிடும், எனக்கும் கல்யாணம் ஆயிடும். அதுக்கப்புறம் ஏன் பிள்ளைங்க, உனக்கு பிறக்க போற பிள்ளைங்க எல்லாரையும் உட்கார வச்சு சொல்லுவேன், என் கூட பிறந்த எங்க அண்ணன் ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்க கூட லாய்க்கலன்னு. கடவுளே, உனக்கு கருணையே இல்லையா? கடைசியில கடவுளே. யாரோ ஒரு டெரரிஸ்ட் பண்ண தப்புக்கு அநியாயமா என் தங்கச்சி பலியாயிட்டாலேங்கிற துக்கத்துல இருந்த எனக்கு அவ சாவோட ரகசியம் தெரிஞ்சது. சூரஜ், சூரஜ், ஒரு பெரிய ஏமாத்து வேலையை நடந்திருக்குப்பா, பாரு. என் தங்கைய கொன்னது துஷ்யந்த். ஆனா நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் ஆனது டெரரிஸ்ட் ஆலன்னு சந்தேகம் வந்தது. என் தங்கையோடவே செத்து போன நட்ராஜ் வீட்டுக்கு போனேன். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி என் பையன் ஒன்னும் தீவிரவாதி இல்லப்பா, பிரஸ் ரிப்போர்ட்டர். அவன் துஷ்யந்தனும் அவனும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. நாள் ஆக ஆக துஷ்யந்த் செஞ்சிட்டு இருந்த இல்லீகல் வேலையெல்லாம் என் பையன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான். அவன் தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிற என்கவுண்டர் விஷயங்கள் என் பையனுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. ஒரு சாதாரண ஸ்ட்ரீட் ரவுடிய நக்சலைட் தீவிரவாதின்னு சொல்லி அவன் கொண்டுட்டு இருந்தான். சாதாரண பிக் பாக்கெட் காரன் எல்லாம் அண்டர்வேர்ல்ட் கனெக்ஷன் இருக்கிறவன்னு சொல்லி சுட்டு தள்ளினான். நியூஸ் பேப்பர்ல போஸ்ட் கொடுக்கறதுக்கும் மீடியால அவன் பேர் வரணுங்கிறதுக்கும் மாசத்துக்கு ஒரு கொலை பண்றது அவனுக்கு வழக்கமா போச்சு. இது எல்லாமே என் பையனுக்கு தெரிய வந்து அவனுக்கு எதிரான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சான்ப்பா. இந்த விஷயத்த எல்லா மீடியாக்கு முன்னாடியும் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவன் பிளான் பண்ணான். ஆனா எப்படியோ தெரியல, இந்த விஷயம் அந்த துஷ்யந்துக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால என் மகனை என்கவுண்டருங்கிற பேர்ல சுட்டு தள்ளிட்டான்ப்பா. என் மகன் எல்லாரும் நினைக்கிற மாதிரி தீவிரவாதி இல்லப்பா, மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்ற ரிப்போர்ட்டர்ப்பா. கோர்ட் மூலியமா துஷ்யந்துக்கு தண்டனை வாங்கி தரணும்னு நான் நிறைய முயற்சி பண்ணேன். ஆனா போலீஸ்காரங்க என் கம்ப்ளைண்டே எடுத்துக்கவே இல்லை. நான் என்னதான் ப்ரூஃப் கொடுத்தாலும் அவங்களுக்கு நம்பிக்கை வரல. என்னோட நம்பிக்கை உண்மையா பொய்யான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவன் தன்னுடைய பதவிக்காகவும் மெடலுக்காகவும் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகளை செய்றான். அவனை உயிரோட சமாதி ஆக்கணும்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அதே டைம்ல அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ போற ட்ரெயின்ல நானும் வந்தேன். எதையாவது பேசி உன்னை கன்வின்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உன் கண்ணுக்கு அவன் ஹீரோ ஆயிட்டான். உங்க அப்பா அம்மா கண்ணுக்கு அவன் கடவுள் ஆயிட்டான்.
ஆனா என் கண்ணில் இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், துஷ்யந்தோட சமாதி. ஆனா அதுக்கு இடைஞ்சலா இருந்தது நீ, உன்னுடைய ஃபேமிலி. அதனாலதான் கடைசி நிமிஷம் வரைக்கும் உன்னை வச்சே இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்த்தேன்னா. அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். நாம வர வழியில எல்லா இடத்துலயும் அடையாளங்களை வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவனும் வரதான் போறான். Hey, don't worry. நான் அவளை கூட்டிட்டு போறதுக்காக இங்க ஒன்றும் வரல. இதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். Especially for you. நாளைக்கு அதே கல்யாண மண்டபத்துல எங்க 2 பேருக்கும் கல்யாணம். அப்புறம் நீ தான் அங்க ஸ்பெஷல் கெஸ்டே. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண நீயே கூட்டிட்டு வந்து மணமேடையில உட்கார வைப்பியான். Udi Raja, you love this. Smart boy. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நாளைக்கு இதே கெட்டப்ல இருந்தா நல்லா இருக்காதுல்ல? This is for you. Congrats man. அது நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை என் முன்னாடியே என் கையால கிட்னாப் பண்ண வச்சல. Hats off man. அட என்னப்பா நீ ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க? எந்த போலீஸும் ரவுடியும் என் கூட வரலன்னு? இவர் போறதுக்கு வழி விடுங்க. என்னப்பா சொல்ற? இவனை போய் விட சொல்ற? உனக்கு மூளைகள குழம்பி போச்சா? நாம ஊர் தேவதையை கொண்ட ராட்சசன் இவன். இவனை சும்மா விட முடியுமா? என்ன பாத்துறீங்க? தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். போறதுக்கு வழி விடுங்க. வழி விடுங்க. அம்மா அம்மா அண்ணா, பாட்டிய ஜூஸ் கொண்டு வர சொல்லு. சக்கரை அதிகமா போட்டு. Especially for you. ஹலோ சார், அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டீங்க? எங்க 2 பேருக்குள்ள என்ன கல்யாணம் முடியவே இல்லையே. உங்களுக்காக ஸ்பெஷலான ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. போய் உட்காருங்க. ஐயரே, நீங்க எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? ஆரம்பிங்க. சார் கிட்ட அக்ஷதையை கொடுப்பா. அவரோட ஆசீர்வாதம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆட என்ன தலை குனிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க தலை நிமிர்ந்து உட்கார வேண்டாமா என்ன? கமான், எடுத்துக்கோங்க. ஐயரே, கெட்டி மேளம் அடிக்க சொல்லுங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம்.
எஃபெக்ட் பிஃபோர் எஃபெக்டா இப்ப பாரு. கூல் மேன். போலீஸுங்க ரவுடிங்கன்னு யாரையும் கூப்பிடாம வந்தது ஏன் தெரியுமா? உன் சாவு எப்பவுமே போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல ஏறவே கூடாது. அவன் காமிச்சது எதுவுமே உண்மை இல்ல. சும்மா மாமா அத்த, அவன் காமிச்ச வீடியோ எதையும் நம்பாதீங்க. என்ன நம்புங்க. ஏய் ஏய் கம் ஆன் ஸ்பீக் அப். இதெல்லாம் பொய்ன்னு சொல்லு. கம் ஆன் ஸ்பீக் அப். இல்ல உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. சார் இது எல்லாமே பொய் சார். இதுல ஏதோ மோசடி நடந்திருக்கு. இதெல்லாம் நம்பாதீங்க சார். நான் சொல்றத மட்டும் கேளுங்க சார் ப்ளீஸ். துஷ்யந்த், இது என்னோட ஆர்டர். நீ என் கூட என்கொயரிக்கு வந்தே ஆகணும். சார் just 2 days sir. என் மேல எந்த தப்பும் இல்ல. I'll prove myself. I'm absolutely innocent. Just 2 days sir. துஷ்யந்த், please cooperate. Sir, just give me 2 minutes sir, please. Arnie. ஐயோ டேய் மாட்டி விடுங்க. No, just don't take up your guns. Hey, go back. Hey, don't play with me. Hey, Arnie, வா. வேண்டாப்பா. பாடுதுகள். வான்னு சொல்றேன். Hey, வா. நீங்க பொண்ணு வெட்டீங்க. ஓடுங்க. எல்லாரும் பின்னாடி தள்ளுங்க. ஏய் துஷார். உன்னை கொல்லணுங்கிறது என் எண்ணம் இல்லடா. உன்னை கொல்லணும்னு நினைச்சா அதை நான் எப்பவோ செஞ்சிருப்பேன்டா. நீ உயிரோட தான் இருக்கணும். வாடுற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நொந்து நொந்து நீ செத்து வாழணும். இதுதான்டா என்னுடைய ஆசை. Who was selected for NASA, would have been the pride of India, was assassinated by ASP Dushyant. எங்க அண்ணன் கண்ணுல எப்பவும் கண்ணீர் வரக்கூடாது. நீ எங்கேயோ போயிடாத, நான் என் கூடவே இருக்கிறேனா. அண்ணா, அக்கா சொன்னது எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. உன் கண்ணுல இருந்து எப்பவும் கண்ணீரே வரக்கூடாது. சூரஜ், தேங்க்ஸ். சும்மா அழாதம்மா. அழாதன்னு சொல்றல. பி போல்ட். அழக்கூடாது. உன் கண்ணுல தண்ணி வரக்கூடாது. சூரஜ் உனக்கு இன்னொரு லைஃப கொடுத்திருக்கான். அதை நினைச்சு சந்தோஷப்படுமா. அழக்கூடாதுமா. போ போ போ. போய் மூஞ்ச கழுவிடு. போ 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 போ. போமா. போ போ. எழுந்து போ. போமா. சொல்றத கேளு. போ போ. போமா. போ போ. என்னை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு மனசு வரல. உன்னை விட்டு போனதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் விட்டு போனேன்னு நினைச்சாலே என் காதல் என்னை விட்டு போக மாட்டேங்குது. சோ வாட் நெக்ஸ்ட்? கல்யாணம் பண்ணிக்கலாமா?